ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துக்களையும் காலை நேர வணக்கங்களையும் நாம் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமான சகோதர சகோதரர்களே, நம்முடைய பரலோக பிதாவாகி தேவனுடைய கிருபையினால சகோதர சகோதராகி உங்கள் மத்தியிலே மறுபடியுமாக உங்களை முகமுகமாக சந்திக்கவும், தேவனுடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதற்கும் பரலோக பிதாவாகி தேவன் அடியனுக்கு கொடுத்துட்ட நல்லதொரு வாய்ப்புக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய அருமை ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக போற்றுதல்கள், துதிகள், நன்றிகளை இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுத்துக் கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த நாள்ல கூட நம்ம நேரடியா பாடத்துக்கு நாம் கடந்து போகலாம். கர்த்தருடைய சத்தம் அல்லது கர்த்தரின் சத்தம், தி வாய்ஸ் ஆஃப் தி லார்ட் அப்படிங்கிற தலைப்புல தான் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். நமக்கு பாட்டு படிச்சோம் பார்த்தீங்களா? அது சங்கீதம் 29வது அதிகாரத்தில் உள்ள ஆ, பாடல். இப்போ சங்கீதம் 29வது அதிகாரத்தை தான் இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா, கொஞ்சம் மெடிடேட் பண்ண போறோம். அப்ப இந்த பாடம் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த சங்கீதம் அல்லது இந்த பாடல் தாவீது ராஜா பாடிட்ட ஒரு பாடல். இந்த பாடல் லிட்டரலாவே பாடுவதற்கான சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்துச்சுன்னா, தாவீது ராஜா ஒரு நாள் எருசலேம்ல அவரு தன்னுடைய அரண்மனையில அ இருந்துகிட்டு இருக்கப்போ, குறிப்பா அந்த மேல் மாடத்துல அங்க இருந்துகிட்டு இருக்கும்போது, இஸ்ரேலுக்கு வடக்க இருக்கக்கூடிய லீபனோன், அதாவது இன்னைக்கு லெபனான் சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த லீபனோன் தேசத்துல ஒரு பெரிய மலை. அப்போ கடுமையான இடியோடு கூடிய மழை பெஞ்சுகிட்டு இருக்கு. அத தாவீது ராஜா பார்த்துட்டு, கர்த்தருடைய அந்த மகத்துவமான செய்கைகளை பார்த்து, இந்த பாடல் மூலமா அவர் பாடுறதுக்கு அவர் ஆரம்பிக்கிறார். அப்போ ஒரு கடுமையான புயல், இடியோடு கூடிய மழை. அந்த மழையினால பெரிய வெள்ளம் உண்டாகுது. கண்டிப்பா ஒரு பெரிய வெள்ளம் உண்டானுச்சுன்னா, அது தேசத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியில பெரிய அழிவை அங்க உண்டாக்குறத நம்ம பார்க்க முடியும். சில சமயங்கள்ல பாருங்க, நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி 2, 3 வருஷம் கூட மழை பெய்யாம இருந்திருக்கு. ஆனா மழை பெய்யிற நேரத்துல ரொம்ப ஹெவியா இருக்கும். அப்போ அது பெரிய வெள்ளம் மாரி ஆயி போயிரும். ஜலப்பிரளயம் மாரி ஆயி நெறையா நிலங்களெல்லாம் அழிச்சு போட்டுரும். விவசாயம், வயல்வெளிகள் இதெல்லாம் அழிச்சு போட்டுரும். மரங்கள்லாம் வேரோட புடுங்கி போட்டுரும். ஏன்னா புயல்லாம் அடிக்கும்போது. மண்ணெல்லாம் கரைஞ்சு அப்படியே அந்த இடங்கள்லாம் நிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமாயிரும். அப்போ அந்த வெள்ளத்துல மனுஷனும் அடிக்கப்பட்டு போயிருவாங்க. சில சமயத்துல மிருகங்கள் கூட அது தண்ணீல மூழ்கடிச்சு ஆ மரிச்சு போயிர்றாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய புயல், மழை, வெள்ளம் வரும்போது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வா நம்ம பார்க்கிறோம். இப்ப தாவீது ராஜா கூட பார்க்கிறார், அந்த லீபனோன் அல்லது லெபனான் அந்த தேசத்துல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அ இடியோடு கூடிய மழை, புயல், வெள்ளம் அதனுடைய விஷயங்கள் எல்லாம் பார்க்கிறார். அப்ப அந்த புயலோட ஒரு காற்றுத்தனமான சீற்றத்துக்கு முன்னாடி அந்த லெபனான்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய கேதுரு மரங்கள்லாம் அப்படியே அங்க இங்கேயுமே அசைஞ்சு ஆடுது. அசைஞ்சாடி முறியறதெல்லாம் அவர் பார்க்கிறார். மின்னல் அடிக்குது. இப்ப மின்னலோட ஒவ்வொரு அடியிலயும் ஒரு பெரிய அ சத்தம், இடி சத்தம். அதுவும் சேர்ந்து வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. தேசத்துல நிறையா நகரங்கள், சிட்டீஸ்லலாம் மழை கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கு. மிருகங்கள்லாம் பயந்து நடுங்கிட்டு இருக்கு. இதெல்லாம் என்னன்னா, ஒரு பெரிய புயல், வெள்ளம் அது வரும்போது நடக்கக்கூடிய இம்பாக்ட், தாக்கங்கள். அப்போ அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா, மழை நீர் பாய்ஞ்சு காலியா இருக்கக்கூடிய வறண்ட ஓடைகள்லாம் என்னன்னா ஃபுல் ஆயிரும். நீர்நிலைகள்லாம் அது ஃபுல் ஆயிரும். இதெல்லாம் தாவீது ராஜா அந்த தேசத்துல நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு காட்சிகள். பட் இன்னைக்கு நாம இத என்ன பண்ண போறோம்னா, இது லிட்டரலா இது சொல்லார்த்தமான ஒரு புயல், இடியோடு கூடிய மழையப் பத்தி தாவீது ராஜா
அவரு அத மையப்படுத்தி பேசுறார் அப்படின்னு அங்க இல்ல. பட் இது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு சங்கீதம். அப்ப தீர்க்க தரிசனமான சங்கீதம்ன்னு சொல்லும்போது, எதப் பத்தி இந்த சங்கீதம் பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவிசேஷ யுகத்த முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய மகா உபத்திரவம். அந்த மகா உபத்திரவத்தின் காலத்த பத்தி, அதனுடைய தாக்கங்கள பத்தி, எங்கெங்கெல்லாம் அது பாதிப்பை ஏற்படுத்தும், என்ன மாரியான விளைவுகளை கொண்டு வரும் அப்படிங்கிறத பத்தி இந்த ஒரு சங்கீதம் தீர்க்க தரிசனமா பேசிக்கிட்டு இருக்கு சகோதர, சகோதரி. பாருங்க மகா உபத்திரவ காலத்த பத்தி பார்க்கும்போது, நெறைய தீர்க்கதரிசிகள் பேசியிருக்கிறாங்க. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் இந்த மகா உபத்திரவத்தின் காலத்தின் சம்பவங்கள், அந்த நிகழ்வுகள்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு ஒருத்தரும் அவங்கவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தனித்துவமான கண்ணோட்டத்துல அந்த சம்பவங்கள பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சில தீர்க்கதரிசி சில தீர்க்கதரிசிகள் அவங்க இந்த மகா உபத்திரவ காலம் அது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சில தீர்க்கதரிசிகள் எப்படி முடிவுக்கு வரும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த ஒரு சங்கீதத்துல தாவீது ராஜா ஒரு தீர்க்கதரிசியா இருந்துகிட்டு மகா உபத்திரவத்தினுடைய ஆரம்பம், அதனுடைய முடிவு, முடிவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மகிமையான விளைவுகள், மகிமையான பலன்கள். இத பத்தி எல்லாத்தையும் இந்த ஒரு சங்கீதத்துல தாவீது ராஜா அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போகும்போது வசனத்த படிக்கலாம். சங்கீதம் 29 அதிகாரத்துல முதல் வசனத்த நம்ம படிக்கலாம். தாவீதின் பாடல். தேவ பிள்ளைகளே, யெகோவாக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை ஓகே. முதலாவது வசனம் பல 29 படிங்க, படிங்க சிஸ்டர். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை ஆமா. பாருங்க நம்ம படிக்கிற கேஜேவி தமிழ் வெர்ஷன்ல பலவான்களின் புத்திரரே அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆக்சுவலா அது பலவான்களின் புத்திரரே இல்ல. தேவ புதல்வர். கடவுளின் புதல்வரே. அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு சகோதர, சகோதரிகளே. இது நம்ம சில ஆங்கில மொழிபெயர்ப்புகள் அதுல கூட நீங்க படிக்கும்போது, "யூ சன்ஸ் ஆஃப் தி மைட்டி" அப்படின்னு அங்க சொல்றாங்க. பதிவு செய்திருக்கிறாங்க. அப்ப இது பலவான்கள் அந்த ப்ளூரல்ல வர்றதில்ல. பலவானின் புத்திரரேன்னு சொல்லலாம். இப்ப யார் அந்த பலவான்? அது நம்முடைய பரலோக பிதாவாகிய தேவன். அப்ப தேவனுடைய குமாரர்கள், தேவனுடைய புதல்வரே, நீங்க தேவனுக்கு மகிமையும், வல்லமையும் செலுத்துங்கள். தேவனுக்கே அதை செலுத்துங்கள். அப்படின்னு இந்த சங்கீதத்துல ஆரம்பிக்கிறார். பாருங்க, இந்த மகா உபத்திரவம் அப்படிங்கிற ஒரு புயல், அது உருவாகும்போது, தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய குமாரர்கள், அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? தேவனுக்கு மகிமையும், கனத்தையும் செலுத்துவாங்க. தேவனுடைய புதல். அப்ப மகா உபத்திரவத்தின் விஷயங்கள, மகா உபத்திரவ காலத்தின் சம்பவங்கள அறியும்போது, தேவனுக்கு என்ன பண்றாங்கன்னா, தேவனுடைய புத்திரர்கள் கனம் குடுக்குறாங்க. மகிமையை அங்க செலுத்துறாங்க. பாருங்க தாவீது ராஜா, அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் தீர்க்கதரிசியா இருந்துகிட்டு, தேவனுடைய குமாரர்கள் அப்படின்னு சொல்லும்போது, தேவனுடைய புதல்வர்கள், சன்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லும்போது, பாருங்க அவருக்கு அ நல்லா தெரியும். என்னன்னா, இஸ்ரேல் ஜனங்கள், அவருடைய நாட்கள்ல இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள், கண்டிப்பா தேவனோடு அந்த சன்ஷிப் அதாவது புத்திரர்கள் அப்படிங்கிற ஒரு உறவுக்குள்ள இல்ல. அப்ப இது ஒரு ப்ராபெட்டிக்கலா அவர் பேசுறார். தேவனோடு அவங்க என்ன உறவுக்குள்ள இருந்துட்டாங்கன்னா, ஊழியக்காரர்கள். ஊழியக்காரர்ங்கிற ஒரு உறவுக்குள்ள தான் அவங்க இருந்துட்டாங்க. அப்போ இவரு தேவனுடைய புத்திரர்கள் அப்படின்னு சொன்னார்ன்னா, அது வேற ஒரு வகுப்பாக பேசுறார். அவங்க யாருன்னா, இந்த சுவிசேஷகத்தின் திருச்சபை. அப்ப இந்த சுவிசேஷகத்தின் திருச்சபை, அவங்க இந்த மகாபத்திரவ காலத்தினுடைய விஷயங்கள பார்த்து கனம் குடுக்குறாங்க. தேவனுக்கு மகிமையை செலுத்துறாங்க. பாருங்க அப்ப இந்த சுவிசேஷக திருச்சபையினுடைய வரலாற்று பார்க்கும்போது பெந்தெகோஸ்து நாள்ல ஆரம்பமாகுது. இப்ப பெந்தெகோஸ்து நாள் வந்தப்போ,
அதுக்கு முன்னாடி ஒரு 50 நாளுக்கு முன்னாடி கல்வாரி சிலுவையில கர்த்தர் நிறைவேற்றிட்ட அந்த மாபெரும் ஈட்டுக்கிரயம். அந்த ஈடு பலியினுடைய புண்ணியத்த பரலோக பிதாவாகிய தேவன் கிட்ட கொடுத்து, நமக்காக, அதாவது திருச்சபைக்காக அவர் பிரதான ஆசாரியரா தோன்றி, தேவன் அந்த அவருடைய ஈடு பலிய அங்கீகரித்து, அதுக்கான மாபெரும் பலன் தான் பெந்தெகோஸ்து நாள்ல பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவி. அந்த மேல் வீட்டறையில அப்போஸ்தலர்களுக்கும், சீசர்களுக்கும் பரிசுத்த ஆவியை கொடுக்கப்பட்டு, சுவிகார புத்திரர்களா அங்க என்ன பண்றாங்கன்னா, அங்கீகரிக்கப்படுறாங்க. அங்க தான் தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய குமாரர்கள் அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகுது. திருச்சபைக்கு சகோதர, சகோதரி. அப்ப இந்த திருச்சபை குறிப்பா பார்த்தீங்கன்னா, தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய சித்தத்தை செய்ய அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் பலவானின் புத்திரர்கள். தேவனுடைய குமாரர்கள். சோ இவங்க வரப்போகிற மகா பெரிய உபத்திரவங்கிற புயலை அறிவிக்கக்கூடியவர்களா அங்க இருக்கிறாங்க சகோதர, சகோதரிகளே. ரோமர் 8:16 படிக்கலாம். ஆமா. தேவனுடைய ஆவியில நடத்தப்படுறவங்க தேவனுடைய குமாரர்கள். இப்ப 2வது வசனத்த நீங்க படிக்கலாம். 29:2. கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆ இப்போ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்ப இந்த சுவிசேஷ யுகத்தின் இறுதி பகுதியில இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள், அவங்க அடுத்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன், தேவனுடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கே செலுத்துங்கள். அப்போ இந்த வார்த்தையினுடைய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க அர்ப்பணிக்கப்பட்ட தேவனுடைய குமாரர்கள், தேவனுடைய குமாரத்திகள், அவங்க எல்லாருக்குள்ளயும் கொடுக்கக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, தேவனுக்கே நம்ம எல்லா மகிமையும், கனத்தையும் அவருக்கே கொடுக்கிறோமா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் சகோதரர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவிசேஷ யுகத்தின் இறுதியில வாழக்கூடிய நாம, கண்டிப்பா ஒரு சோதனை காலம், ஒரு பரீட்சை காலம், இதுலலாம் ஜெயங்கொள்ளக்கூடிய வாய்ப்பு தேவன் நமக்கு குடுக்கிறார். அப்போ நம்முடைய அச்சீவ்மென்ட்ஸ், நம்முடைய ஜெயம் எடுத்தல், இதுல எல்லாத்திலயும் தேவனுக்கே மகிமையை ஏறெடுக்கணும். அப்போ என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன புறக்கணிச்சுட்டு, ஸோ இந்த கடைசி காலத்துல வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள், சில நேரங்கள்ல நமக்கு நாமே மகிமையை எடு குடுத்துக்கிட்டு இருக்கிறோமா? எடுக்கிறோமா? அப்படின்னு அங்க கேட்கிறார். ஏன்னா நம்முடைய வாழ்க்கைய நம்ம நல்லா கூர்ந்து ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, அநேக நேரங்கள்ல, சில நேரங்கள்ல கூட சொல்லலாம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையினுடைய சிலத, இங்க கொஞ்சம், அங்க கொஞ்சமா நமக்கு நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அங்க இருக்கு அப்படின்னு அங்க சொல்றார். அப்ப நம்ம உண்மையிலேயே நம்ம எதுக்குமே தகுதியற்றவர்கள். இந்த யுகத்துல முடிவுல வாழக்கூடிய நாம ஒரு ஒரு நாளையும் கடக்கும்போது, அது முழுசும் தேவனுடைய கிருபை. அங்க தேவனுக்கே நாம் மகிமையை ஏறெடுக்க வேண்டியவர்களா நம்ம இருக்கிறோம். சோ சகோதரர் சொல்லும்போது, பாருங்க இப்படிலாம் இருந்துட்டாலும் கூட, தேவன் என்ன பண்றாங்களாம், அவருடைய பிள்ளைகள் மேல இரக்கமும், பரிவும், மன்னிப்பும் கூட அங்க பாராட்டுறார். அப்படின்னு அங்க சொல்றார். அப்போ தேவனுக்கு நாம் மகிமையை ஏறெடுக்கக்கூடிய விஷயத்துல, கர்த்தர் இயேசு மற்றும் அப்போஸ்தலர்கள் அவங்க நாட்கள்ல தவிர, இந்த யுகத்துல கடைசி காலத்துல வாழக்கூடிய பரிசுத்தவான்கள் தான் அதிகம் அதிகமா தேவனுக்கு, அவருடைய நாமத்துக்கு மகிமையை, கனத்தை ஏறெடுக்கக்கூடிய வாய்ப்பு, சிலாக்கியத்த, அந்த ஆசீர்வாதங்களை நாம பெற்றிருக்கிறோம். சகோதர, சகோதரிகளே. அப்போதான் கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கே செலுத்துங்கள். அடுத்து என்ன சொல்றார் பாருங்க. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்ப இந்த வார்த்தையுடைய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த அலங்காரத்துடனே. அந்த பரிசுத்த அலங்காரம், அந்த அலங்காரங்கிற வார்த்தை கூட நம்ம ஏஎஸ்வி அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் மொழிபெயர்ப்புல எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த வஸ்திரத்துடனே, பரிசுத்த வஸ்திரத்துடனே, ஹோலி அட்டையர் அப்படிங்கிற வார்த்தை குடுக்குறாங்க.
ஹோலி ஏரே இல்ல ஹோலி அட்டையர். அதாவது பரிசுத்த ஆடையுடனே அல்லது பரிசுத்த வஸ்திரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்ப இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப புரிய வரும். அப்ப பரிசுத்த வஸ்திரம் அப்படின்னு சொல்லும்போது, நீதியின் வஸ்திரம். அப்ப பரிசுத்தவான்கள் கர்த்தர் இயேசுவுடைய நீதியின் வஸ்திரம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நீதியின் வஸ்திரத்துடனேயே என்ன பண்ணணுங்கன்னா, நீங்க கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இப்ப இந்த நீதியின் வஸ்திரத்த உடனே அப்படின்னு சொல்லும்போது, அந்த நீதிமான் நிலையை ஒரு ஒரு வேளையுமே நம்ம என்ன பண்ணிக்கணும், தக்க வச்சு கொண்டுட்டு, சுத்திகரிச்சு கொண்டுகிட்டு, தேவனுக்கு ஆ அவரை தொழுது கொள்ளக்கூடியவர்களா அங்க இருக்கணும் சகோதர, சகோதரி. அதுதான் அங்க சொல்றார். பரிசுத்த வஸ்திரத்துடனே அப்படின்னு நாம் பார்க்கிறோம். அப்போ பரிசுத்த அலங்காரம் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு கூட நம்ம மீனிங் பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க பரிசுத்தவான்கள் அவங்க அவங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியத்துல, அவங்களுடைய வளர்ச்சியில படிப்படியா அடையக்கூடிய பரிசுத்தாவின் கனிகள், பரிசுத்தாவின் கிருபைகள். இது கூட அலங்காரம். அப்போ ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில அவருடைய அலங்காரம் என்னன்னா, அவர் படிப்படியா வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய குணலட்சணங்கள், ஆவிக்குரிய கனிகள், ஆவிக்குரிய கிருபைகள். இதெல்லாம் அவருக்கு அலங்காரமா இருக்கு. அப்ப இந்த ஆவிக்குரிய கனிகள் வளர்ச்சி அடைஞ்ச நிலையில் தேவனுக்கு நம்ம என்ன பண்ணணும், அவரை தொழுது கொள்ளக்கூடியவர்களா அங்க இருக்கணும். பரிசுத்த வஸ்திரம் அப்படிங்கிற மீனிங் கூட நம்ம இதுல பார்க்கலாம். அப்போ இந்த மகா உபத்திரவ காலத்துல வாழக்கூடிய பரிசுத்தவான்கள் ஒண்ணு நம்முடைய பரிசுத்த வஸ்திரத்தை, அந்த நீதியின் வஸ்திரத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். அத சுத்திகரிச்சு கொள்ளணும். தொடர்ந்து தேவனுடைய வழிநடத்தல்ல நம்ம அமைதியா இருந்து, தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அனுபவங்கள்ல அந்த பரிசுத்தாவின் கனிகளை நமக்குள்ள என்ன பண்ணணும், பெருக்கிக் கொண்டு தேவனை தொழுது கொள்ளக்கூடியவர்களா அங்க இருக்கு. ஏன்னா இந்த யுகத்தின் முடிவில வாழக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கூட நம்ம அங்க பார்க்கிறோம். சரி, அடுத்த வசனம் நீங்க படிக்கலாம். 3வது வசனம். பாருங்க, கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. ஆ, தொடர்ந்து படிங்க சிஸ்டர். ஆம். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. பாருங்க, இந்த சங்கீதத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம கவனிக்கக்கூடிய வார்த்தை, பாடத்துக்கான தலைப்புக்கான வார்த்தை என்னன்னா, கர்த்தருடைய சத்தம் அல்லது கர்த்தரின் சத்தம். தி வாய்ஸ் ஆஃப் தி லார்ட். இந்த வார்த்தை இந்த சங்கீதத்துல எத்தன முறை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தன முறை வருதுன்னு நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 7 முறை வரும். 7 முறை கர்த்தருடைய சத்தம், கர்த்தரு த கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம்ன்னு சொல்லி 7 முறை இந்த ஒரு சங்கீதத்திலேயே நம்ம கவனிக்கிறோம். சத்தம், அந்த கர்த்தருடைய சத்தம். அந்த சத்தங்கிற வார்த்தைக்கான எபிரேய வார்த்தை ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸ்ல நீங்க 6963ல என்ன வார்த்தை குடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தண்டர். தண்டர்ன்னு பார்க்கும்போது இடி, இல்லைங்களா? இடி. அப்ப இடி சகோதரர்ல. அப்ப இது ஒரு இடி இல்ல. இது 7 இடிகள். ரோல் ஆஃப் தண்டர். அப்ப 7 முறை இங்க வருது. கர்த்தருடைய சத்தம். கர்த்தருடைய சத்தம்னா, அந்த தண்டர் அங்க வார்த்தைய நீங்க மைண்ட்ல அங்க வச்சு பாருங்க. அவருடைய சத்தத்துக்கு இயற்கையா கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை இடி. ஏன்னு கேட்டீங்கன்னா, பாருங்க பழைய ஏற்பாட்டுல இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட கேட்டா தெரியும். அவங்க சொல்லுவாங்க, வனாந்தரத்துல சீனாய் மலையில அன்னைக்கு தேவனுடைய சத்தம் எப்படி வெளிப்பட்டுச்சு? நியாயப்பிரமாணங்கள்லாம் குடுக்குறார் பார்த்தீங்களா? அப்படி குடுக்கும்போது, தேவனுடைய சத்தம் எப்படி வெளிப்படுச்சு அப்படின்னு கேட்டா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பெரிய இடி மாதிரி அந்த சத்தம் வெளிப்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப கர்த்தருடைய வாய்ஸ், அந்த சத்தத்துக்கு சரியான இயற்கையா பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அந்த இடி. அப்ப இங்க சத்தம்ங்கிற வார்த்தை இடிய அங்க குறிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க இதே ஒரு பகுதியை இன்னொரு இடத்துல கூட நம்ம படிக்கிறோம். யோபு புஸ்தகத்துல, யோபு 37வது அதிகாரம் வசனம் 2 முதல் 5 வரை படிங்க. அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும், உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? 37வது அதிகாரம். தேவனுடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சியையும், அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள்.
அவர் வானத்தின் கீழெங்கும் அந்த தொனியையும் பூமியின் கடையாந்தரங்கள் மேல் அதின் மின்னலையும் செலவிடுகிறார். அதற்கு பின்பு அவர் சத்தமாக முழங்கி தம்முடைய மகத்துவத்தின் சத்தத்தை குமுறச் செய்கிறார். பாருங்க, இங்க கூட சத்தம்ன்னு வருது பார்த்தீங்களா? அங்கேயும் என்னன்னா, ஹீ ஹீப்ரு கான்கார்டன்ஸ்ல இடி அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துறாங்க. அப்போ இங்க அந்த இடி அப்படிங்கிற வார்த்தை எத அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது, துன்மார்க்கமான ஜனங்களுக்கு எதிரா தேவனுடைய ஒரு உக்கிரமம், நியாயத்தீர்ப்பு வெளிப்படுறத அங்க காமிச்சுக்கிட்டு இருக்கு சகோதர சகோதரர்களே. அதாவது அக்கிரமமான, பாவமான இந்த உலகத்தின் மேல ஏற்பட போகக்கூடிய முழுமையான தெய்வீக நியாயத்தீர்ப்பு. அந்த நியாயத்தீர்ப்பு அது அவருடைய கோபத்தின் வெளிப்பாடு அங்க இருக்கு. அதுதான் அந்த இடிக்கு அர்த்தம் சகோதரர் குடுக்குறாங்க. அப்ப இங்க 7 இடி முழக்கங்களை இந்த சங்கீதத்துல அங்க பேசிக்கிட்டு இருக்கிறார் தாவீது ராஜா. பாருங்க, இதே போல 7 இடிகள பத்தி வேற எங்க நம்ம படிக்கிறோம்? வேற எந்த புஸ்தகத்துல படிக்கிறோம்? பைபிள்ல பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் விசேஷத்துல படிக்கிறோம். நீங்க வெளிப்படுத்தல் 10வது அதிகாரம் 1லிருந்து 4 வரை படிச்சீங்கன்னா, அங்க கூட இந்த 7 இடி முழக்கங்கள பத்தி யோவான் அப்போஸ்தலர் பதிவு செய்கிறார். வசனம் நீங்க படிக்கலாம். பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்கள் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவ்- படிங்க சிஸ்டர். அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டுமென்றிருந்தேன். அப்பொழுது 7 இடிமுழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அப்ப இந்த 10வது அதிகாரத்துல பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். இது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் பிரசன்னம். அப்ப அவருடைய 2ஆம் பிரசன்னத்துல அவர் வரும்போது இந்த நியாயத்தீர்ப்பு வெளிப்பட்டுகிட்டு இருக்கு. அப்போ அவருடைய 2ஆம் பிரசன்னத்துல தான் ஆரம்பமாகுது. இந்த 7 இடிகள் சகோதரர். ஆனா இந்த 7 இடிகள பத்தி பேசும்போது, இங்க ஆ யோவான் என்ன சொல்றார்ன்னு பார்த்தீங்கன்னா, "அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தத்தை முழங்கினபோது, நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது இந்த 7 இடிமுழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு" அப்படின்னு அங்க சொல்றார். இப்ப நமக்கு தெரியும் 7 அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு முழுமை, ஒரு பூரணத்த அங்க குறிக்கும். இந்த 7 இடிமுழக்கங்கள் இது முழுமையான, இறுதியான நியாய தீர்ப்பின் இடிமுழக்கங்கள். இடிமுழக்கங்கள் சகோதரர்களே. பட் இந்த இந்த முழுமையான நியாயத்தீர்ப்பு இடிமுழக்கங்கள் ரொம்ப பயங்கரமானதா அங்க இருக்கு. பட் யோவானுக்கு என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 இடிமுழக்கங்கள் சொன்னத பத்தி நீ எழுத வேண்டாம். ஃபீல் பண்ணு அப்படின்னு அங்க சொல்றாரு. இப்ப இங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் பாதாங்க வகுப்பாருக்கு அடையாளமா இருக்கிறான். அப்போ அந்த மகா உபத்திரவத்தின் அந்த நியாயத்தீர்ப்பினுடைய உச்சக்கட்ட கடுமையான பாகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஸோ இந்த யோவான் வகுப்பார், பாதாங்க வகுப்பார் திரைக்கு அப்புறம் போயிருவாங்க. ஸோ இந்த மாம்ச திரையை கடந்து அவங்க கடந்து போயிருவாங்க. அப்படி போறது மூலமா இந்த 7 இடிமுழக்கங்களுடைய பாதிப்பு இருக்கு பார்த்தீங்களா? அந்த பாதிப்புல இருந்து இவங்க என்ன ஆயிருவாங்க? தப்பிக்கிறவங்களா இருப்பாங்க. அதனால தான் அங்க சொல்றாரு, இந்த 7 இடிமுழக்கங்களுடைய பாதிப்ப நீ என்ன பண்ண வேண்டாம்? எழுதாத. அதனுடைய விளைவை எழுதாத அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்னன்னா, இந்த திருச்சபை இந்த 7 இடிமுழக்கங்கள கேட்காது. ஸோ அதனுடைய பாதிப்பு அதுக்குள்ள அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. அதுதான் அங்க பார்க்கிறோம். அப்ப மகாஉபத்திரவ காலத்தினுடைய அதுக்கு முன்னாடியே, அந்த உச்சக்கட்டத்துக்கு முன்னாடியே அவங்க நியாய அவங்க திரையை கடந்து கடந்து போயிருவாங்க. அதனால தான் அந்த இம்பாக்ட்ட எழுதுறதுனால எந்த யூசும் இல்ல. அப்படின்னு சொல்லி தான் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, இதனுடைய விஷயங்களை நீ என்ன பண்ண வேண்டாம்? எழுதாத, சீல் பண்ணி வை அப்படின்னு அங்க சொல்றார். இப்ப 7 இடிகள் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப கர்த்தருடைய 2ஆம் பிரசன்னம், மகா உபத்திரவ காலம், அப்போ வெளிப்படக்கூடிய தேவனுடைய முழுமையான, உக்கிரமான கோபத்தின் நியாய தீர்ப்பு.
இது ஃபர்ஸ்ட் எங்க விழுது? எங்கெங்க அந்த இடி விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம சங்கீதத்துக்கு வந்துரலாம். சங்கீதம் 29வது அதிகாரத்துல 3வது வசனம் படிங்க. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். ஆமா. பாருங்க ஃபர்ஸ்ட் இடி கர்த்தருடைய சத்தம் எங்க விழுதுங்களா? தண்ணீர்கள் மேல் அங்க விழுது. அப்போ தண்ணீர் மேல விழுது. ஃபர்ஸ்ட் தண்டர் அப்பான் தி வாட்டர்ஸ். தண்ணீர். அப்போ தண்ணீர்கள் எத குறிச்சுக்கிட்டு இருக்கு? தண்ணீர்கள் மேல் தண்ணீர்கள் எத குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமா ஜனங்கள். அப்போ பாருங்க இப்போ ஒரு தண்ணி அமைதியான தண்ணி, தெளிந்த ஒரு தண்ணி அமைதியா போய்க்கிட்டு இருக்குன்னு வைங்க. அது மேல ஒரு கல்லு போட்டா, அந்த அந்த இடம் என்ன ஆகுங்க? அப்படியே ஒரு அமைதியற்ற நிலைக்கு போயிரும். இல்லைங்களா? அப்படியே அமைதியா போற ஒரு ஓடையில, இல்ல அமைதியா போற ஒரு தண்ணீல ஒரு பெரிய கல்ல போட்டா, அந்த இடம் ஒரு சுழல் மாரி ஆயி, ஒரு அமைதியற்ற நிலைக்கு அங்க போயிரும். இதுதான் கர்த்தருடைய பிரசன்னத்துல அவருடைய நியாய தீர்ப்பு ஆரம்பமாகும்போது, முதல் இடி எங்க விழுதுன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர்கள் மேல் விழுது. இப்ப தண்ணீர்கள் மேல் விழும்போது, அந்த தண்ணீர்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமைதியற்ற நிலைக்கு போயிரும். ஒரு அமைதியற்ற நிலைக்கு அங்க போயிருதுன்னு பார்க்கிறோம். அப்ப 6000 வருஷமா இந்த மனுக்களம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆ அறியாமையில, மூட நம்பிக்கையில, இருள் அந்த நிலையில அமைதியா தான் இருக்கு. இது எப்படிப்பட்ட அமைதின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மயான அமைதின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அமைதி வேற. பாருங்க மயான அமைதிங்கிறது வேற. அறியாமை, இருள், மூட நம்பிக்கை, இந்த மரண சாபத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மயான அமைதி. இப்படிதான் 6000 வருஷமா மனுக்குலம் போயிட்டு இருக்கு. மேல முதல்ல என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, இடி விழும்போது, இப்ப அந்த தண்ணீர்ல என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்திரத்தன்மையற்ற, அமைதியற்ற நிலைக்கு அங்க ஆயிருதுன்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ தண்ணீர்கள் மேல் இடி விழும்போது, இந்த தண்ணீர் சொல்லும்போது இந்த மனுக்குலத்தின் மேல ஒரு அமைதியற்ற நிலை, ஒரு கொந்தளிப்பான நிலையை முதல்ல அங்க உருவாக்குறார் நம்ம பார்க்கிறோம். அப்போ உபத்திரவங்கள் ஸ்திரத்தன்மையற்ற, நிலையற்ற தன்மைக்கு அங்க போகுதுன்னு பார்க்கிறோம் இந்த மனுக்குலம். வசனம் படிங்க 49 அதிகாரம் 4வது வசனம். ஆதியாகமம் 49:4. தண்ணீரைப் போல தளும்பினவனே, நீ மேன்மையடைய மாட்டாய். ம். உன் தகப்பனுடைய படுக்கையின் மேல் ஏறினாய். அப் நீ அதை போதும் தீட்டுப்படுத்தினாய். சிஸ்டர். தண்ணீரைப் போல கிளம்பினவனே, அன்ஸ்டேபிள் அஸ் வாட்டர் அப்படின்னு சொல்றார். அப்போ சகோதர சகோதரி இங்க மனுக்குலத்தின் மேல ஏற்படக்கூடிய ஒரு ஸ்திரத்தன்மையற்ற, இல்ல ஒரு அமைதியற்ற நிலைக்கு அடையாளமா இருக்கு. இந்த அ முதல் இடி விழறக்கூடிய விஷயம். 6000 வருஷம் மனுக்குலம் அமைதியா தான் இருந்தாங்க. ஆனா எப்படிப்பட்ட அமைதி? அது ஒரு மயான அமைதி. சாபம், மரண தீர்ப்புக்குள்ள இருக்கக்கூடிய அமைதி. இருள் அறியாமைக்குள்ள இருக்கக்கூடிய அமைதி. ஆனா அது மேல நியாய தீர்ப்பு கொண்டு வரும். அந்த இடி விழும்போது, அந்த நிலை மாறுது. ஒரு அமைதியற்ற நிலைக்கு, ஒரு கொந்தளிப்பு நிலைக்கு அங்க போறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க இந்த இடிய பத்தி நம்முடைய பாஸ்டர் ரசல் சொல்லும்போது, ரீபிரிண்ட்ல சொல்லும்போது என்ன சொல்றார்ன்னா, கான்ட்ரோவர்சி அ உண்டாகுது. சர்ச்சைகள் உண்டாகுது. ஒரு முரண்பாடு உண்டாகுது அப்படின்னு அங்க சொல்றாரு. அப்ப பாருங்க, இதுல என்ன நம்ம பார்க்கிறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் பேசுறாரு. ஜனங்களுடைய அமைதியற்ற நிலை, அதே சமயம் முரண்பாடுகள். இந்த 2ம் என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, மகா உபத்திரவ காலத்த ஸ்பீட் அப் பண்ணும். அது துரிதப்படுத்தும். சர்ச்சைகள் உண்டாகும். ஜனங்கள் ஒரு அமைதியற்ற நிலைக்கு போவாங்க. இது இந்த மகா உபத்திரவ காலத்த வேகப்படுத்தும் அப்படின்னு சொல்றார். குறிப்பா இந்த ஒரு காலத்துக்கு உரிய ஒரு வசன பகுதி தான் ஏசாயா 57:20. படிங்க ஏசாயா புஸ்தகம் 57:20. துன்மார்க்கரோ ம். கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் குறிப்பா இந்த டைம்ல. குறிப்பா இந்த வசனம் பார்த்தீங்கன்னா, இந்த டைமுக்கு பொருந்தக்கூடிய வசனம். அப்போ ஜனங்கள் என்ன ஆகுறாங்கன்னா, கொந்தளிக்கிற கடலைப் போல ஆகுறாங்க. ஒரு அமைதியற்ற நிலைக்கு போறாங்க. ஒரு ஸ்திரத்தன்மையற்ற நிலைக்கு அங்க போறாங்க. முரண்பாடுகள், சர்ச்சைகள் பெருசாகிறத நம்ம அங்க பார்க்கிறோம். அதுதான் அங்க பேசுறார். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, பாருங்க இத பத்தி ரீப்ரி நம்பர் 5563ல
சகோதரர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, யுத்தம் தேசங்களை ரொம்ப பலவீனப்படுத்தும். யுத்தம் தேசங்களை ரொம்ப பலவீனப்படுத்தும். அதைத் தொடர்ந்து முன்னாடி ஒருபோதும் சம்பவிக்காத மாபெரும் பூமி அதிர்ச்சி. அதாவது பூமி அதிர்ச்சி எதை சொல்றேன்னா, ஜனங்களுடைய புரட்சின்னு சொல்றார். ஜனங்களுடைய புரட்சி, அராஜகம் அது வரும். அப்ப அராஜகமான ஜனங்களுடைய புரட்சி, அது எல்லா தேசங்களையும் உள்ளடக்கியதாக அங்க இருந்து, பொது உடைமை கொள்கை தலை தூக்க நேரிடும் அப்படின்னு சொல்றார். இந்த பொது உடைமை கொள்கை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொது உடைமை கொள்கை யார் தான் இப்போ அதிகமா பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா? கம்யூனிஸ்ட் சொல்றாங்க பார்த்தீங்களா? பொது உடைமை கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவாலிட்டி, சமத்துவம், ஈக்குவல் ரைட்ஸ், சம உரிமைகள். சமத்துவம், சம உரிமைகள். இதுதான் அந்த பொது உடைமை கொள்கை. இப்ப என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, அராஜகமான ஜனங்களுடைய புரட்சி எல்லா தேசங்களையும் உள்ளடக்கியதா இருந்து, பொது உடைமை கொள்கை தலை தூக்க நேரிடுங்களாம். சமத்துவத்த பத்தி, சம உரிமைகள பத்தி என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க? ஆமா, பேச ஆரம்பிப்பாங்க. ஆனா இத சொல்றாரு இன்னொரு இடத்துல அடுத்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போது ஐஸ்வர்யவான்கள், அரசியல்வாதிகள், தொழில்துறை பிரபுக்கள், அதாவது கார்ப்பரேட் லீடர்ஸ் இருக்காங்க பாருங்க. கார்ப்பரேட் லீடர்ஸ் ஆ ஒவ்வொரு தேசத்திலயும் இருக்கக்கூடிய ரொம்ப ரிச்சஸ்ட்ல இருக்கக்கூடிய மனுஷங்க, பொலிட்டிக்கல் லீடர்ஸ், சிம்மாசனங்கள்ல விற்றிருக்கிறவர்கள், அவங்க இத விரும்புவதில்லை. எத விரும்புவதில்லை? இந்த பொது உடைமை கொள்கைய என்ன பண்றதில்ல? விரும்புவதில்ல. விரும்புறதில்ல. பாருங்க, யாராச்சும் எனக்கு சமமா இருக்கணும், சம உரிமைகள் குடுக்கணும்னா, கார்ப்பரேட் லீடர்ஸ் யாராச்சும் விரும்புவாங்களா? யாருமே விரும்புறதில்ல. அதுதான் சொல்றார். ஐஸ்வர்யவான்கள், அரசியல்வாதிகள், தொழில்துறை பிரபுக்கள், சிம்மாசனங்கள விற்றிருக்கிறவர்கள் இத விரும்புறதில்லை. இந்த ஈக்குவல் ரைட்ஸ பத்தி அவங்க விரும்புறதில்ல. ஈக்குவாலிட்டிய பத்தி அவங்க என்ன பண்றதில்ல? விரும்புறதில்ல. பாருங்க, சமீபத்தில கூட சொன்னாங்க, இந்தியால இருக்கக்கூடிய 1% பணக்காரங்க கிட்ட தான் கிட்டத்தட்ட 65% ஐஸ்வர்யங்கள், இந்தியாவினுடைய ஐஸ்வர்யங்கள் இருந்துகிட்டு இருக்குங்களாம். 1% ரிச்சஸ்ட் மேன். அவங்க கிட்ட தான் 65% ப்ராப்பர்ட்டி, சொத்துக்கள், ஐஸ்வர்யங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவங்கலாம் இந்த ஈக்குவாலிட்டிய விரும்புவாங்களா? ஈக்குவல் ரைட்ஸ் அவங்க விரும்புவாங்களான்னா, விரும்ப மாட்டாங்க. அதுதான் சொல்றார். பாருங்க, அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றார்ன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்களாம், தற்கால ஒழுங்குகளை, தற்கால முறைமைகளை பராமரிக்க, தக்க வைக்க, தங்களுக்கு ஆதரவு அளிக்கும்படி மத குருமார்களிடம் அழைப்பு விடுப்பார்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த நிலையை கன்டின்யூ பண்றதுக்கு, அதாவது இந்த ஈக்குவல் ரைட்ஸ பத்தி பேசக்கூடாது, ஈக்குவாலிட்டி பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த எதிராளியினுடைய கரத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஒழுங்குகள், முறைமைகளை தக்க வைக்கிறதுக்கு ஆதரவு அளிக்கும்படி இவங்க எங்க போய் நிப்பாங்களாம்? மத குருமார்களிடம் அங்க போய் நிப்பாங்களாம். இது யாரு போய் நிக்கிறாங்க? இந்த ரிச்சஸ்ட் மேன், இந்த கார்ப்பரேட் லீடர்ஸ்ன்னு வைங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் இவங்களுக்கு எதிரா தங்களுடைய நிலையை மேம்படுத்துவதற்காக போராடும் திரளான ஜனங்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப இவங்களுக்கு எதிரா தங்களுடைய பொசிஷன உயர்த்தணும்னு சொல்லிட்டு போராடக்கூடிய ஜனங்கள் அங்க எழும்புவாங்க. இந்த ஜனங்களுடைய அராஜகமான போராட்டமே மாபெரும் அக்கினியாக, மோசமான அராஜகமாக இருந்து தற்கால வானங்களை, ஆவிக்குரிய ஆளும் அதிகாரத்தையும், சமுதாய அமைப்புகளையும் பட்சிக்கும் அப்படின்னு சொல்றார். இந்த அதிகாரத்திலேயே நம்ம பார்க்கிறோம். இந்த சங்கீதம் 29லயே நம்ம பார்க்கிறோம் சகோதர, சகோதரிகளே. பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்ம வசனத்துல படிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 10:2 படிங்க. திறக்கப்பட்ட ஒரு சிறிய புஸ்தகம் அவனுடைய கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை கடலின் மேலும், தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து, ஆ பாருங்க, தனது கர்த்தர் என்ன பண்றாராம்? தனது வலது பாதத்தை எங்க வைக்கிறாரு? கடல் மேல், தண்ணீர்கள் மேல் வைக்கிறார். சரிங்களா? அதுதான் இந்த சங்கீதத்துல சொல்றாரு. அ கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். சங்கீதம் 29 3வது வசனத்துல பின்பகுதி படிக்கிறோம் பார்த்தீங்களா? கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். அதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல படிக்கிறோம். அவர் தம்முடைய வலது பாதத்தை எங்க வைக்கிறாரு? சமுத்திரத்தின் மேல் வைக்கிறார். அப்படின்னா என்னன்னா, இந்த மகா உபத்திர வேளையில கர்த்தர் இந்த ஜனங்கள் பட்சத்துல இருக்கிறார். ஏன்னா இந்த துன்மார்க்கமான, ஸ்திரத்தன்மை, அமைதியற்ற ஜனங்களைக் கொண்டு
இந்த பொல்லாத அமைப்புகளை என்ன பண்ண போறார்? முடிவுக்கு கொண்டு வரப் போறார். அதுதான் கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். திரளான தண்ணீர்கள் மேல் அவருடைய சத்தம் ஒலிக்கிறது. அப்போ சகோதர சகோதரர்களே, அப்ப இந்த 3வது வசனத்துல உள்ள விஷயங்கள், இந்த மகா உபத்திரவ காலத்துல 6000 வருஷமா ஒரு அறியாமையிலையும், இருளிலையும், மூட நம்பிக்கைகளையும், மரண சாபத்திலையும் அமைதியா மயான அமைதியில இருந்துட்டு அந்த மனுக்குலத்தின் மேல என்ன கொண்டு வர்றாருன்னா, ஃபர்ஸ்ட் அந்த இடி விழுது. ஒரு அமைதியற்ற நிலைக்கு போறாங்க. ஒரு கொந்தளிப்பு நிலைக்கு போறாங்க. நிறைய சர்ச்சைகள் எழும்புது. எழும்பும்போது, அது எங்க போய் சேரும்னு பார்த்தீங்கன்னா, வா அதாவது தற்கால வானம், தற்கால பூமிக்குரிய ஒழுங்குமுறைகளை தகர்க்கிறதுக்கு நேரா ஒரு அராஜகமான புரட்சி எழும்புறத நம்ம அங்க பார்க்கிறோம். அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா, பாருங்க இங்க திரளான தண்ணீர்கள் அப்படின்னு படிக்கிறோம் பார்த்தீங்களா? திரளான தண்ணீர்கள் அப்படின்னு சொல்லும்போது, சகோதரர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அமைதியற்ற பெருங்கூட்ட ஜனங்களின் பல்வேறு வகுப்பார் அப்படின்னு சொல்றார். வேரியஸ் குரூப்ஸ் ஆஃப் ரெஸ்ட்லெஸ் மாஸஸ். ரெஸ்ட்லெஸ் மாஸஸ் அதாவது அ அதாவது அதிருப்தியான ஒரு அமைதி இல்லாத பல கூட்டங்கள். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் இருப்பாங்க. அப்படி அவங்க மேல ஒரு அமைதியற்ற ஜனங்கள். அதான் திரளான தண்ணீர்கள் அப்படின்னு சொல்லும்போது வேரியஸ் குரூப்ஸ் பல்வேறு வகுப்பார்களை அங்க குறிச்சுக்கிட்டு இருக்கு சகோதர சகோதரர்களே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, பாருங்க இப்போ அடுத்து தண்ணீர் எதுக்கு அடையாளமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சத்தியத்துக்கு அடையாளமா இருக்கு. தண்ணீர்கள் ஜனங்களுக்கு அடையாளம். தண்ணீர் சத்தியத்துக்கு அடையாளமா இருக்கு. இந்த வகையில சத்தியம் கூட என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா, சகோதரர் சொல்லும்போது எல்லா வகையிலும் சத்தியம் குறிப்பாக இந்த பெயர் சபை அமைப்புகள் மத்தியில சத்தியம் கொண்டு போய் சேர்க்கும்போது, அது முரண்பாடுகளை, சர்ச்சைகளை உண்டாக்குது அப்படின்னு சொல்றார். அங்க கூட என்னன்னா ஒரு அமைதியற்ற நிலை உண்டாகும். அப்போ அப்போ என்னன்னா, இது அ மார்ட்டின் லூத்தர சகோதரர் உதாரணம் குடுக்கிறார். மார்ட்டின் லூத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான சத்தியத்தை அவரு கண்டுபிடிச்சார். விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதல். அந்த உபதேசத்த மார்ட்டின் லூதர் கொண்டு வந்து முன் வச்சப்போ, அது ஒரு பெரிய சர்ச்சை, ஒரு முரண்பாட்டை அங்க கான்ட்ரோவர்ஸிய ஏற்படுத்திருச்சு. பெயர் கிறிஸ்தவம் மண்டலம் மத்தியில. அப்போ சத்தியம் கூட இந்த கடைசி கால அறுவடை சத்தியங்கள் கூட, அது என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு அமைதியற்ற நிலையை கொண்டு போகும். பெயர் கிறிஸ்தவ மண்டலத்தார் மத்தியில. பெயர் கிறிஸ்தவ மண்டலம் ஒரு அமைதியற்ற நிலைக்கு அவங்க போவாங்கன்னு பார்க்கிறோம். ஜனங்களையும் பார்க்கிறோம். இங்க நாமினல் கிறிஸ்தவத்தினுடைய நிலையும் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இப்ப அடுத்து 4வது வசனத்த நீங்க வாசிக்கலாம். 29:4. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. ஓகே. அப்ப நம்ம பார்க்கிறோம் மனுக்குலத்தின் மத்தியில அமைதியற்ற தன்மை, நிறைய சர்ச்சைகள். அது வந்து இதெல்லாம் இணைஞ்சு மதம் மற்றும் சமுதாய அமைப்புகளுக்கு மத்தியில மகா உபத்திரவ காலத்தை அது அமைக்கும். இப்ப அடுத்த வசனத்துல என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. அப்ப சத்தம் சொல்லும்போது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அந்த இடி. பாருங்க, பொதுவாவே இடி இடிக்கும்போது லிட்டரலாவே நம்ம பார்க்கும்போது, இடி, மின்னல் இதெல்லாம் அடிக்கும்போது நம்ம உண்மையாவே பயப்படுவோம். இல்லைங்களா? உண்மையாவே பயப்படுவோம். அந்த டார்க்னஸ்ல ஒரு மின்னல் பளிச்சுன்னு மின்னல் அடிக்குது. பார்க்கும்போது பயந்து ஒளிய தான் செய்வோம். இப்ப இது என்ன பார்க்கிறோம்னா, இந்த மகா உபத்திரவ காலத்தின் சம்பவங்கள், அது தேவனுடைய வல்லமையையும், தேவனுடைய மகத்துவத்தையும், மனுக்குலத்தினுடைய ஒவ்வொரு இருதயத்திலயுமே என்ன பண்ணும்னா, தேவன பற்றிய பயபக்தியை கொண்டு வரும். தாழ்மைக்கு நேரா வழிநடத்தும். இந்த மகா உபத்திரவ காலத்தினுடைய சம்பவங்கள். அது நடக்கிற நிகழ்வுகள் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில என்ன ஆகணுமா? பயபக்திய கொண்டு வரும். தேவனுக்கு குறித்தான தாழ்மைக்கு நேரா அங்க வழிநடத்தும்னு நம்ம பார்க்கிறோம். அதுதான் கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. அப்படின்னு அங்க சொல்றார். பாரு இது அடுத்து நம்ம வசனம் நம்ம 4வது வசனத்த 4வது இடிய பத்தி வசனம் படிங்க. அடுத்த வசனம். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களையும் முறிக்கிறார். இந்த வசனம் கர்த்தருடைய சத்தம் அடுத்து என்ன பண்ணுதுங்களா? கேதுரு மரங்களை முறிக்கிறது. இத பார்க்கிறதுக்கு முன்னாடி பாருங்க இதுல இந்த
ஆ 4வது வசனத்துக்கு சகோதரர் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷனலா ஒரு பாயிண்ட் குடுக்குறார். அது நமக்கான ஒரு படிப்பினையா குடுக்குறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க தாவீது ராஜா வந்து பார்த்தீங்கன்னா, எருசலேம்ல தேவனுடைய ஆலயத்த கட்டுறதுக்கு நெறைய பொருட்கள நெறைய பொருட்கள் வெள்ளி, பொன் பொருட்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணார். சேகரிச்சார். அப்படி சேகரிச்ச பின்னாடி தாவீது ராஜா நன்றி ஜெபம் ஏறெடுத்தார் தேவன்கிட்ட. ஏறெடுக்கும்போது தேவனுடைய வல்லமை, மகத்துவத்த பத்தி அவர் பேசுறார். வசனம் நீங்க படிக்கலாம். 1 நாளாகமம் 29வது அதிகாரம் வசனம் 9லிருந்து 14 வரை படிங்க. இப்படி மனப்பூர்வமாக கொடுத்ததற்காக மக்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோடு உற்சாகமாக யெகோவாவுக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் யெகோவாவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, எங்கள் முற்பிதாவாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவே, எல்லா காலங்களிலும் தேவரீருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யெகோவாவே, ராஜ்யம் உடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராக உயர்ந்திருக்கிறீர். ஐசுர யெகோவாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். உம்முடையவைகள். புகழும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சக்தியும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்போதும் எங்களுடைய தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை இப்படி மனப்பூர்வமாக கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் யார்? என்னுடைய மக்கள் யார்? எல்லாம் உம்மால் உண்டானது. உமது கரத்திலே வாங்கி உமக்கு பாருங்க சகோதரர் சொல்லும்போது, ஆக்சுவலா இந்த ஒரு பகுதி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா, ஒரு ராஜா அவருடைய இருதயத்திலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை. தேவனுடைய ஆலயத்துக்காக, தேவனுடைய வீட்டுக்காக அவரு எவ்வளவு பெரிய அன்பு, வைராக்கியம் வச்சிருந்தார். அதுல சொல்றாரு பாருங்க, இந்த ஒரு பகுதிய மட்டும் ஒரு பரிசுத்தவானும் மனப்பூர்வமா உணர்ந்துகிட்டார்னா, தேவனுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு தன்னை அவர் தாழ்த்த முடியும் அப்படிங்கிறத ஒரு பெரிய படிப்பினையா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவர் சொல்றாரு பாருங்க, ஒரு ராஜா அவர் சொல்றார், "எங்கள் தேவனே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி, உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். மனப்பூர்வமாய் கொடுக்கிறதுக்கு திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம் எல்லாம் உங்ககிட்ட இருந்து தான் உண்டானுச்சு. எல்லாம் உங்க கரத்திலேயே கொடுத்தோம்." சோ எந்த அளவுக்கு ஒரு ராஜா அவ்வளோ பெரிய ஒரு ஹம்பிள்னஸ் காமிக்கிறார். எங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல. நீங்க தான் எல்லாம் குடுத்தீங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு திருப்பி அங்க கொடுக்கிறோம்னு சொல்லிட்டு, தேவனுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் தேவனுடைய மகத்துவத்த, அவருடைய மாட்சிமையவே அவர் கனப்படுத்திட்டார் நம்ம பார்க்கிறோம். அப்போ இவரு ஆலயத்துக்கான எல்லா பொருள்களையும் சேகரிச்சு, ஆனா அந்த ஆலயத்த கட்டுற வேலைய தேவன் யார்கிட்ட குடுத்துட்டார்ன்னா, சாலமோன்ட்ட குடுத்துட்டார். அப்ப நம்ம இங்க பார்க்கும்போது தாவீது ராஜாவினுடைய தனிப்பட்ட ஒரு முயற்சிகளையும் நம்ம இந்த பதிவுல இருந்து நம்ம பார்க்க முடியும். பட் அவர் பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளக்கூடிய விஷயத்துல ஜனங்கள் மத்தியில ஒரு பெரிய வைராக்கியத்தை எழுப்பிட்டார். ஏன்னா ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, மனப்பூர்வமா குடுக்குறாங்க. உற்சாகமா அங்க குடுக்குறாங்க. அப்ப ஜனங்கள் மத்தியில சவுல் ஆளுகை செய்யும்போது தேவனை குறித்தான வைராக்கியமும், அன்பும் குறைவுபட்டிருந்துச்சு. அத தாவீது ராஜா என்ன பண்ணார்ன்னா, பெரிய அளவுல எலிவேட் பண்ணார். ஜனங்கள் மத்தியில ஒரு அர்ப்பணிப்பின் ஆவியை, பெரிய அளவிலான வைராக்கியத்தின் ஆவியை எழுப்பிட்டார் நம்ம பார்க்கிறோம். இதுல சகோதரர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பினை என்னன்னா, பாருங்க நாம ஒருத்தரும் தனிப்பட்ட வகையில தேவனுடைய ஆலயத்தின் ஜீவனுள்ள கற்களா ஆகப்போறோம். அப்போ நம்ம ஒருத்தருமே தேவனுடைய ஆலயத்தின் ஜீவனுடைய கற்களா ஆகுறதுக்கும், அதே சமயம் உடன் பரிசுத்தவான்களோடு சேர்ந்து தேவனுடைய நிஜமான ஆலயமா முழுமை அடைகிறதுக்கு ஏற்ற வகையில, நாம நம்முடைய ஊழியம், நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய வைராக்கியம் அது நம்ம மத்தியில இருக்கணும் அப்படின்னு சொல்றார். சகோதர சகோதரி. எப்படி தாவீது ராஜாக்குள்ள இருந்த அந்த ஒரு அர்ப்பணிப்பின் ஆவி, அந்த ஒரு வைராக்கியத்தின் ஆவி, ஜனங்கள் மத்தியிலும் என்ன பண்ணார்ன்னா, அந்த ஆலயத்த கட்டக்கூடிய விஷயத்துல அவர் எழுப்பிட்டார். ஜனங்கள் மனப்பூர்வமா கொண்டு வந்து அங்க குடுக்குறாங்க. இது நம்ம தான் நிஜமான தேவனுடைய ஆலயமா ஆகப் போறோம். அப்போ நாமளும் தனிப்பட்ட வகையில அந்த ஜீவனுள்ள ஆலயத்தின் கற்களா ஆகுறதுக்கும், உடன் பரிசுத்தவான்களோடு சேர்ந்து முழுமையான ஆலயமா ஆகுறதுக்கு ஏற்ற வகையில தான், நம்முடைய மத்தியில நம்முடைய ஊழியம், அர்ப்பணிப்பு, வைராக்கியம் அது இருக்கக்கூடிய வகையில அங்க இருக்கணும் சகோதர, சகோதரி.
இது சொல்லிட்டு 2வது என்ன சொல்றார்ன்னா, தாவீது ராஜா எப்படி அந்த ஆலயத்த கட்டுறதுக்காக ஒரு ஒரு துரிதமான வேகத்துல செயல்பட்டாரோ, அதேபோல இந்த சங்கீதம் 29ல நம்ம பார்க்கிற விதமா, ஒரு மாபெரும் புயல், மகா உபத்திரவம் வர்றதுக்கு முன்னாடி, நிஜமான தேவனுடைய ஆலயம் நிறைவேறுவதற்கு ஏற்றவாக, நம்ம தொடர்ந்து விரைவா சகல குணலட்சணங்களையும், சகல ஆவியின் கனிகளையும் நம்ம சவதரித்துக் கொள்ளணும். ஸோ அந்த பாயிண்ட் அங்க சொல்றார். ஒண்ணு நம்ம ஆலயத்தின் கற்களாகணும். உடன் சகோதரரோடு சேர்ந்து அந்த முழுமையான ஆலயமா அடையறதுக்கு ஏற்ற வகையில நம்முடைய ஊழியங்கள், அர்ப்பணிப்பு அங்க இருக்கு. 2வது சொல்லும்போது, மகா உபத்திரவத்தின் விஷயங்கள அறியும்போது, சீக்கிரம் சம்பவிக்கக்கூடிய நிகழ்வுகள். அப்ப நிஜமா அந்த ஆலயம் கம்ப்ளீட் ஆகுறதுக்கு ஏற்ற வகையில, ஸ்பீடா நம்ம எல்லா விதமான குணலட்சணங்களையும் நம்ம என்னன்னா சம்பாதித்துக் கொள்ளணும் சகோதரர்களே. இந்த பாயிண்ட்ட கூட சகோதரர் அடிஷனலா அங்க குடுக்குறாங்க. சரி, இப்ப வசனம் நீங்க இப்ப 5வது வசனம் நீங்க படிக்கலாம். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களையும் முறிக்கிறார். பாருங்க, இப்ப அடுத்து தேவனுடைய சத்தம், அதாவது அந்த இடி, அது அடுத்து எங்க எங்க விழுதுன்னு பார்த்தீங்கன்னா, கேதுரு மரங்கள் மேல கேதுரு மரங்களை முறிக்குது. இப்போ லீபனோனில் உள்ள கேதுரு மரங்களை முறிக்கிறார். அப்ப இந்த கேதுரு மரங்கள பத்தி பார்க்கும்போது, பாருங்க, ஜனங்கள் திரளான தண்ணீர்கள் மேல் விழுது. அடுத்து கேதுரு மரங்கள் மேல, லீபனோனில் உள்ள கேதுரு மரங்கள் மேல அந்த இடி அங்க விழுது. அப்ப இந்த கேதுரு மரங்களுடைய விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, இந்த மரங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சொல்றாரு, இது அ ரொம்ப நல்லா ஹைட்டா உயரமா வளரக்கூடிய ஒரு மரம். பொதுவாவே ஒரு மரத்து மேல இடி விழுந்தா, அந்த மரம் என்ன எப்படி எப்படி ஆயிரும்? அடியில வர போயிரும். இல்லைங்களா? இடி விழுந்த மரம் நம்ம பார்த்திருப்போம். ஒரு இலை இல்லாம அப்படியே வேரோட அழிச்சு போட்டுரும். அப்போ கேதுரு மரங்கள் மேல இடி விழுது. மரத்த முறிக்கிறார். இந்த கேதுரு மரத்தினுடைய தன்மை என்னன்னா, ரொம்ப பெரிய உயரமா இருக்கக்கூடிய மரம். ரொம்ப 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 ஒரு அற்புதமான ஒரு மரம்னு சொல்லி அங்க சொல்றார். ரொம்ப உயர்ந்து, ரொம்ப நீண்ட நாட்கள் நீடிக்கக்கூடிய மரம். ஸோ தேவனுடைய ஆலயத்த கட்டுறதுக்கு, சாலமோன் ஆலயத்த கட்டுறதுக்கு இந்த கேதுரு மரங்களை அவர் பயன்படுத்திட்டார். இந்த கேதுருவ பத்தி பார்க்கும்போது, வசனம் நீங்க சங்கீதம் 92வது அதிகாரம் 12, 13 படிங்க. நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான். ஆ, பாருங்க, இப்போ நீதிமான்கள் நீதிமான்கள் கூட எப்படி இருப்பாங்களாம்? பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல. ஆ நீதிமான்கள் கூட அந்த கேதுருவுக்கு அடையாளமா அங்க நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? பாரு, இந்த கர்த்தர் இயேசு கூட கேதுரு மரத்த அடையாளப்படுத்தி உன்னத பாட்டுல சாலமோன் ராஜா சொல்றாரு. படிங்க, உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 15வது வசனம். அவருடைய கால்கள் பசும் பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற ம். வெள்ளைக்கல் தூண்களைப் போல் இருக்கிறது. அவருடைய தோற்றம் லீபனோனைப் போலவும் கேதுருக்களைப் போலவும் சிறப்பாக இருக்கிறது. ஆமா. அப்ப அவருடைய தோட்டம், மணவாளனுடைய தோற்றம் எப்படி இருக்குங்களா? கேதுருவைப் போல இருக்கு. இப்ப கேதுரு மரத்தோட கிறிஸ்துவை கம்பேர் பண்றார். அப்ப என்னன்னா, அது எப்படி நீண்ட ஸ்ட்ரைட்டா இருக்கும். உயரமா, நிலையா, உயர் அ ஸ்ட்ரைட்டா இருக்கக்கூடிய ஒரு மரம். கர்த்தர் கூட அப்படிதான் இருந்துட்டார். நிலையானவர், நீதியில மேன்மையா இருந்துட்டார். அவற்றை எந்த ஒரு வளைவுகளும் இல்ல. எந்த ஒரு பெண்டுமே அங்க இருக்காது இந்த மரத்துல. அந்த மாரி கர்த்தர் அங்க இருந்துட்டார். எல்லா வழிகளிலுமே அவர் எப்படி இருந்துட்டார்ன்னா, நீதிபரரா, நீதி உள்ளவரா அங்க இருந்துட்டார். அப்போ சங்கீதம் 92 கூட அது கர்த்தரை அங்க குறிக்கும். நீதிமான் லீபனோனின் கேதுருவைப் போல அங்க இருப்பார். சரி, அப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்குது அப்படின்னு சொல்லும்போது, இங்க சொல்லப்பட்ட கேதுரு யார குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆன்டி கிரைஸ்ட். இது ஆன்டி கிரைஸ்ட் சகோதர, சகோதரர். அதாவது ஆ பூமியில ரொம்ப பெருசா ஓங்கி உசந்து இருந்துகிட்டு இருக்கக்கூடிய நபர்கள். அந்த நபர்களுக்கு அடையாளம். யார் அந்த நபர்கள் அப்படின்னு சொல்லும்போது சொல்றாரு, பெயர் சபையினுடைய லீடர்ஸ். பெயர் கிறிஸ்தவ மண்டலம். நாமினல் கிறிஸ்தண்டத்தினுடைய லீடர்ஸ். அவங்க தான் இங்க கேதுருக்களா அங்க சொல்றார்.
அதாவது கிறிஸ்தவ மண்டலத்தினுடைய சபையின் தலைவர்கள். அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்படிதான் இருக்கிறாங்க. எப்படின்னா நம்முடைய ஆண்டவர் 2ஆம் பிரசனத்திலிருந்து அவர் வந்து உலகத்துக்கு கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சத்தியத்துக்கு அவங்க எப்படி இருக்காங்க? வளைஞ்சு கொடுக்காம ஸ்ட்ரைட்டா இருக்கிறாங்க. இல்லைங்களா? வளைஞ்சு கொடுக்காம ஸ்ட்ரைட்டா அப்படியே நிக்கிறாங்க. ஸோ ஜனங்களையும் என்ன பண்றாங்கன்னா, அந்த சத்தியத்துக்கு வளைந்து கொடுக்காத அளவுக்கு வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கேதுரு மரங்கள் யார குறிக்கும்? பாருங்க, மரங்கள் சொல்லும்போது ஒண்ணு மனுஷனையும் குறிக்கும். நெக்ஸ்ட் தேசங்களையும் அங்க குறிக்கும். தேசங்களையும் குறிக்கும். அப்ப இங்க சொல்லப்பட்ட அந்த கேதுரு மரங்கள், இது நாமினல் பெயர் கிறிஸ்தவ மண்டலத்தினுடைய தலைவர்கள். அந்த சபையினுடைய லீடர்ஸ். ஆ போப்பு, நெறைய பிஷப் எல்லாம் இருக்காங்களா, அவங்க அந்த லீடர்ஸ் பொசிஷன்ல இருக்காங்க. அ அவங்க மேல வரக்கூடிய நியாய தீர்ப்பு அங்க சொல்லிக்கிட்டு இருக்கு சகோதரர்களே. ஏன்னா அவங்க இன்னமும் இப்படிதான் இருக்கிறாங்க. அவங்களும் தொடர்ந்து எந்த நம்பிக்கையில இருக்காங்களோ, அதே நம்பிக்கையில தான் ஜனங்களையும் வச்சிருக்கிறாங்க. அதாவது ஆத்துமா அழியாது, நித்திய வேதனை ஸ்தலம், ட்ரினிட்டி, சிங்கிள் சால்வேஷன். சிங்கிள் சால்வேஷன்னா ஒற்றை ரட்சிப்பு. இப்ப நம்ம எத்தனை ரட்சிப்ப பத்தி பேசுறோம்? ஒன்று பெரிதான ரட்சிப்பு, ஒண்ணு பொதுவான ரட்சிப்பு. இல்லைங்களா? பொதுவான ரட்சிப்பு, பெரிதான ரட்சிப்பு. அப்ப அத பத்தி நம்ம பேசுறோம். ஆனா அவங்க சிங்கிள் சால்வேஷன் ஒற்றை ரட்சிப்பு. அதாவது ஜீசஸை ஏற்றுக்கொண்ட ரட்சிப்பு. இந்த இந்த கொள்கைகள எப்படி இருக்கிறாங்கன்னா, உறுதியா இருக்கிறாங்க. அப்போ அறுவடை சத்தியங்களுக்கு, ஏற்றகால சத்தியங்களுக்கு வளைந்து கொடுக்காம ஸ்ட்ரைட்டா உயர்ந்து நிக்கிறாங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய அந்த கோபத்தின் நாள்ல டார்கெட் இவங்க ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கிறாங்க. அப்போ அவர் கேதுரு மரங்களை முறிக்கிறார்ன்னு சொல்லும்போது, இந்த லீடர்ஸ் இவங்களுடைய வெளிப்புறமான பெயர், கனம், பதவி, மரியாதை, உலகத்துல இருக்கக்கூடிய மரியாதை, மதிப்பு, இது எல்லாத்தையுமே என்ன பண்றார்ன்னா, உடைச்சு போடுவார். எல்லாத்தையும் முறிச்சு போடுவார் நம்ம பார்க்கிறோம். அதுதான் இங்க பார்த்துட்டோம். அவர் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ தொடர்ந்து அடுத்து அவருடைய சத்தம் எங்க விழுதுன்னு பார்த்தீங்கன்னா, வசனம் 6வது வசனம் படிங்க. அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும், லீபனோனையும் சீயோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ளப்படுகிறார். இப்போ பாருங்க, இப்போ அந்த பெயர் சபை லீடர்ஸினுடைய விஷயங்கள பார்க்கும்போது, அவங்களுடைய எல்லா ஹானர், அவங்களுடைய மதிப்பு எல்லாத்தையுமே முறிச்சு போடுறார். அடுத்து என்ன பண்றார்ன்னு பார்த்தீங்கன்னா, அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும், லீபனோனையும், சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். இது என்ன அர்த்தம்? அப்படின்னு பார்க்கும்போது, பாருங்க இங்க 2 ஆ ஒண்ணு லீபனோன், இன்னொன்னு சிரியோன். இது 2 மலைகள பத்தி அங்க பேசிக்கிட்டு இருக்கு. சீரியோன், லீபனோன். ஒரு 2 மலை. ஒண்ணு லீபனோன், இன்னொன்னு சீரியோன். ஆக்சுவலா இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சீரியோன்ங்கிறது எர்மோன் மலை தான். எர்மோன் மலை இருக்கு பார்த்தீங்களா? அந்த எர்மோன் மலைக்கு இன்னொரு பேர் தான் சீரியோன். வசனம் நீங்க படிச்சீங்கன்னா, உபாகமம் 3:9 படிங்க. இப்பொழுதும் இஸ்ரேல் மக்களின் கூக்குரல் என்னுடைய சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர்கள் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் உபாகமம் கண்டேன். 3:9ங்களா? 3வது அதிகாரம் 9வது வசனம். சீதோனியர் எர்மோனை சீயோன் என்கிறார். பாருங்க, சீதோனியர் எர்மோனை எப்படி சொல்றாங்களாம்? சீரியோன் அப்படி சொல்றாங்க. அந்த எர்மோன் மலையை. ஆக்சுவலா இப்போ ஒரு ஹில்ஸ் இருக்குன்னா, ஒரு பகுதியில ஒரு வாழ்ற ஜனங்கள் அந்த பேர்ல சொல்லுவாங்க. இன்னொரு பகுதியில வாழ்ற ஜனங்கள் இன்னொரு பேர்ல சொல்லுவாங்க. ஒரு ஹில்ஸ் இருக்கும்போது. அந்த மாரி தான் அந்த சீரியோன் பகுதியில இருக்கிறாங்க சீதோனியர். அங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியில உள்ள மலையை சீரியோன்னு சொல்றாங்க. லீபனோன்ல இருக்கக்கூடிய அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஜனங்கள் அத லீபனோன்னு சொல்றாங்க. ஒரே எர்மோன் மலைக்கு தான் ஒரு பகுதியில ஒரு பேர், இன்னொரு பகுதியில ஒரு பேர் சகோதரர்களே. இது ஜியோகிராபிக்கலா நம்ம பார்க்கிறோம். அதாவது அந்த லீபனோன் மலைத்தொடருடைய தெற்கு எல்லை. அந்த தெற்கு எல்லையுடைய உச்சத்தில தான் ஆ உச்சத்தில தான் என்ன இருக்குன்னா, இந்த சீரியோன். அதாவது சீதோனியர் இருக்கிறாங்க. சீரியோன் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் இருக்கு பார்த்தீங்களா? அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும், அவைகளை ஆ லீபனோனையும், சீரியோனும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். ஆக்சுவலா இந்த வசனம் வந்து பார்த்தீங்கன்னா, மொழிபெயர்ப்பு வந்து சரியா அங்க இல்ல சகோதர, சகோதரிகளே. இதை எப்படி படிக்கணும்னு பார்க்கும்போது, ஆ செப்துவஜின்ட்ன்னு மொழிபெயர்ப்பு இருக்கு பார்த்தீங்களா? பழைய ஏற்பாட்டினுடைய கிரேக்க மொழிபெயர்ப்பு. பழைய ஏற்பாடு ஹீப்ருல எழுதப்பட்டுச்சு.
ஆனா அதனுடைய கிரேக்க மொழிபெயர்ப்பு தான் செப்துவஜின்ட். அந்த செப்துவஜின்ட்ல எப்படி மொழிபெயர்த்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க ரொம்ப நல்லா அருமையா மொழிபெயர்த்திருக்காங்க. இட் வில் பிரேக் தம் இன்டு பீசஸ் லைக் எ கால்ஃப் ஆஃப் லீபனோன். அதாவது லீபனோனின் மலைய கன்றுக்குட்டிகளைப் போல துண்டுகளா உடைக்கிறார். இட் வில் பிரேக் தம் இன்டு பீஸ். துண்டா உடைக்கிறாரு. அதுதான் அங்க பார்க்கிறோம். கன்றுக்குட்டியைப் போல கன்றுக்குட்டி சின்ன அந்த மாரி துண்டா உடைக்கிறாரு. அதே போல தான் அடுத்து என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, ஆ அதாவது ஒத்த கொம்பு உள்ள மிருகம். அதாவது காண்டாமிருகம். காண்டாமிருகத்துல ஒத்த கொம்பு முன்னாடி இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு சின்ன பீஸ் மாரி இருக்கும். அந்த மாரி இன்னொரு பகுதி என்ன பண்றாரு? துண்டா உடைக்கிறாரு. ஆக்சுவலா இங்க உடைக்கிறத சொல்றாரு. பிரேக் தம் அவைகளை உடைக்கிறத பத்தி பேசுறார். அப்ப இங்க என்ன வசனத்துல நம்ம படிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, லீபனோன், சீரியோன் இது 2 ஹில்ஸ் மாரி இருக்கு. இந்த 2 என்ன பண்ணாரு? துண்டு துண்டா உடைக்கிறாரு. அதுதான் மீனிங். அப்ப இதுக்கு 2 அனிமல யூஸ் பண்றாரு. ஒண்ணு என்ன அனிமல் யூஸ் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, கன்றுக்குட்டி. இன்னொன்னு என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, காண்டாமிருகம்ன்னு நம்ம படிக்கிறோம். பட் அது அ வைல்ட் ஆக்ஸ் ஆக்ஸ் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றார். அதாவது கன்றுக்குட்டி, இன்னொன்னு காட்டுல இருக்கக்கூடிய விலங்கு. பட் இதுல 2க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 அமைப்புகள பேசுறார். லீபனோன் ஒரு அமைப்பு, சீரியோன் ஒரு அமைப்பு. ஒண்ணு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கன்றுக்குட்டிக்கு அடையாளமா இருக்கு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது காட்டு இருக்கக்கூடிய விலங்கு. இப்ப இந்த 2 எதுக்கு அடையாளம் படுத்துனா, இந்த பெயர் கிறிஸ்தவ மண்டலத்தினுடைய 2 அமைப்புகள். ஆனா இந்த 2 அமைப்புகள 2 அனிமலுக்கு கம்பேர் பண்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அனிமல் டொமஸ்டிக் அனிமல். வீட்ல இருக்கக்கூடிய விலங்கு. அந்த வீட்ல இருக்கக்கூடிய விலங்கு கன்றுக்குட்டி. அத ஈஸியா என்ன பண்ணலாம்? கட்டுப்படுத்தலாம். இல்லைங்களா? ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். இது எத குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கத்தோலிக்க அமைப்ப குறிக்கும். கத்தோலிக்க அமைப்பு. ஏன்னா இந்த கத்தோலிக்க அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கண்ட்ரோலுக்குள்ள இருக்கு. ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இயங்கி இருக்கு. பல நூற்றாண்டுகளா இல்லைங்களா? பல நூற்றாண்டுகளா அது ஓங்கி வசந்து, அது ஒரு 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 தலைமைக்கு கீழ, ஒரு தலைமையின் கட்டுப்பாட்டு கீழ கண்ட்ரோலா ஒரு ஆர்டர்ல இயங்கிக்கிட்டு இருக்கு. அதுதான் கன்றுக்குட்டி விலங்கு. ஆனா இன்னொரு அமைப்பு இருக்கு பார்த்தீங்களா? அது கண்ட்ரோலே இல்ல. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது புராட்டஸ்டன்டிசம். அந்த அமைப்பு இருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆனா என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கத்தோலிக்க அமைப்பு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இயங்கிட்டாலும், அதுவும் கடந்த சில ஆண்டுகளா அதுவும் உடைஞ்சுகிட்டு வருது. உள்ளுக்குள்ளே என்னன்னா, அந்த கத்தோலிக்க அமைப்புக்குள்ளேயே ஒரு பிரிஞ்சு பிரிஞ்சு உள்ளுக்குள்ளேயே உடைதல் அங்க நடந்துகிட்டு வருது. அப்படின்னு சகோதரர் சொல்றார். இன்னொரு பக்கத்துல சொல்லும்போது காட்டெருது. இந்த காட்டெருது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோலே இருக்காது. இது இஷ்டப்படி என்ன ஆகும்? அது சுத்தி திரிஞ்சுகிட்டு இருக்கும். இது என்னன்னா புராட்டஸ்டன்ட் அமைப்பு. ஏன்னா புரொட்டஸ்டன்ட் அமைப்பு இன்னைக்கு எப்படி இருக்கு? ஒவ்வொன்னுக்கும் ஒரு கட்டுப்பாடே கிடையாது. ஒரு 10 பேர் சேர்ந்தா ஒரு அமைப்பு உண்டாகிருது. இப்ப இஷ்டத்துக்கு என்ன பண்றாங்கன்னா, இவங்க இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான புரொட்டஸ்டன்ட் பிரிவுகள் தனித்தனியா பிரிஞ்சு பிரிஞ்சு இயங்கிட்டு இருக்காங்க. அதுதான் வைல்ட் டாக்ஸ் காட்டு விலங்கு. ஆனா இந்த 2யுமே என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, உடைக்கிறாரு. அப்ப மகா உபத்திரவ காலத்துல இந்த 2 அமைப்புகளுடைய அழிவ பத்தி இங்க பேசிக்கிட்டு இருக்கிறார். லீபனோன துண்டுகளா உடைக்கிறாரு. சீரியோனையும் அது துண்டுகளா அங்க உடைக்கிறாருன்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப இதுல இந்த வசனம் இந்த அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, மேல உள்ள சொன்ன வசனம், அது இந்த அமைப்பினுடைய லீடர்ஸ்க்கு வரக்கூடிய அடி. கேதுரு மரங்களை முறிக்கிறான்னு பார்த்தீங்களா? இந்த பெயர் கிறிஸ்தவ மண்டல அமைப்பினுடைய லீடர்ஸ் அவங்களுக்கு விழக்கூடிய அவங்க மேல வரக்கூடிய நியாய தீர்ப்பு, தேவனுடைய கோபத்தின் வெளிப்பாடு அவங்களுக்கு வரும். ஸோ அந்த அந்த லீடர்ஸ் அவங்களுடைய கனம், மதிப்பு, மரியாதை எல்லாமே வீழ்ச்சிக்குள்ள போகும். அத தொடர்ந்து இந்த அமைப்புகள் அது துண்டு துண்டா உடைக்கப்படக்கூடிய விஷயங்கள் அங்க போகுதுன்னு பார்க்கிறோம். இப்ப 5வது வசனம் சொல்லும்போது, லீடர்ஸ் ஆஃப் தி நாமினல் சர்ச் அப்படின்னு சொல்லலாம். லீடர்ஸ் ஆஃப் தி நாமினல் சர்ச். 6வது வசனம் சிஸ்டம் ஆஃப் ரிலிஜியஸ். இந்த மத அமைப்பு. இதுக்கு மேல வரக்கூடிய இடி சகோதர, சகோதரர். இதுதான் இந்த 6வது வசனத்தினுடைய விஷயங்களா நம்ம அங்க பார்க்கிறோம். வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 18, 21 படிங்க. 18, 21. அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவன் பெரிய எந்திரக்கல்லையொத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்திலே எறிந்து,
இப்படியே பாபிலோன் மகாநகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமற் போகும். ஆமா. இந்த அமைப்பினுடைய விஷயங்கள பத்தி பேசுறான். மகாஉபத்திர காலத்தின் நியாய தீர்ப்புல, இந்த நீண்ட நூற்றாண்டுகளா ஜனங்களையும், தேசங்களையும் ஏமாற்றிக் கொண்டு வஞ்சித்துட்ட, தவறான பிழையான உபதேசங்கள போதிச்சுட்ட அந்த பாபிலோன், இந்த அமைப்பு அது சொல்றாரு, "நோ மோர் வில் பாபிலோன் கிரைண்ட் அவுட்." அது இனிமே அரைச்ச மாவையே அரைக்காது. ஸோ பாபிலோன் இனிமே காணப்படாம போயிரும். பார்க்க முடியாது. பாருங்க. அதனால தான் சொல்றாரு, அந்த 7 இடிகளுடைய இம்பாக்ட்ட எழுதாதன்னு சொல்றாரு பார்த்தீங்களா, யோவானுக்கு. காரணம் என்னன்னா, சபை என்ன ஆயிருவாங்க? மகிமை அடைஞ்சு தான் இத செய்ய போறாங்க. இல்லைங்களா? இந்த பாபிலோனுடைய வீழ்ச்சி, அங்க சபை மகிமை அடைஞ்சு என்ன பண்ணும்னா, இதுக்கு ஒரு நியாய தீர்ப்பு, முழுமையான அழிவை அங்க கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப பாபிலோன் இனிமே காணப்படாது. இந்த அமைப்புகளுடைய எந்த ஒரு அடையாளமும், சுவடும் அங்க இருக்க போறதில்ல. முழுமையான நித்தியமான அழிவா அங்க இருக்கு. சரி, இந்த இறுதி அழிவு எப்படி சம்பவிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க 18வது அதிகாரத்திலேயே 17 ஆ 17, 19 படிங்க. 17வது வசனம் மற்றும் 19வது வசனம். ஆளுமைகள் யாவரும், கப்பல்களில் யாத்திரை பண்ணிறவர்கள் யாவரும், 18வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம். படிங்க சிஸ்டர். ஆளுமைகள் யாவரும், கப்பல்களில் யாத்திரை பண்ணிறவர்கள் யாவரும், கப்பல் ஆட்களும், சமுத்திரத்தில் தொழில் செய்கிற யாவரும் தூரத்திலே படிங்க. தங்கள் 19ஆம் வசனம். தங்கள் தலைகள் மேல் புழுதி போட்டுக்கொண்டு, ஐயையோ மகா நகரமே, சமுத்திர கப்பல்களை உடைய அனைவரும் இவளுடைய உச்சிதமான சம்பூரணத்தினால் ஐஸ்வர்யவான்களானார்களே, ஒரு நாளிகையிலே இவள் பாழாய் போனாளே என்று அழுது இந்த அமைப்புடைய அழிவு எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பீடா நடக்கும். ஒரு நாளிகை. 1 ஹவர் டிசோலட். 1 ஹவர்ன்னு சொல்லும்போது லிட்டரலா இல்ல. ரொம்ப ஷார்ட் டைம். வெரி ஷார்ட் டைம் சொல்லுவேன். ரொம்ப குறுகிய காலப்பகுதியில இது நடந்துரும். வேகமா இந்த அமைப்புடைய அழிவு அங்க சம்பவிக்கும் சகோதர, சகோதரர்களே. அதான் சொல்றாரு. பர்ட்டிகுலர் ஷார்ட் டைம். ஒரு குறிப்பிட்ட குறுகிய காலப்பகுதியிலே சீக்கிரமா இத என்ன பண்ணிருவாரு? நிறைவேற்றி முடிச்சிருவாரு நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த 5வது வசனத்தினுடைய 6வது வசனத்தினுடைய விளக்கங்கள் நம்ம பார்த்துட்டோம் சகோதர, சகோதரர்களே. இப்ப அடுத்து வந்து வசனம் படிங்க. 7வது வசனம். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். பாருங்க. அடுத்து கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும்ன்னு சொல்லும்போது, என்ன அக்கினி ஜுவாலைகள்? என்ன அக்கினி ஜுவாலைகள் சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஆங்கிலத்தில படிச்சு பார்க்கும்போது, டிவைனிங் த லைட்னிங். அக்கினி ஜுவாலைங்கிற வார்த்தை, அது மின்னல்கள், மின்னல்கள். தி வாய்ஸ் ஆஃப் தி லார்ட் ஸ்ட்ரைக்ஸ் வித் ஃபிளாஷஸ் ஆஃப் லைட்னிங். லைட்னிங்னா மின்னல்கள். மின்னல், கர்த்தருடைய சத்தம் மின்னல்களை என்ன பண்ணுது? ஆமா, மின்னல்கள் போல அடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மின்னல் அடிக்கும்போது எப்படி இருக்கும்? இந்த ஃபிளாஷ் பண்றது பார்த்தீங்களா? ஃபோட்டோ அடிக்கும்போது ஃபிளாஷ் பண்றோம்ல. அந்த மாரி மின்னல் அடிக்கும். அந்த மின்னல் எப்படி வரும்? டிசைனா வராது. ஒரு அப்படி குறுக்கு ஜிக்ஸாக்ல அப்படியே அடிச்சுட்டு போகும். அந்த மாரி இது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க. இத என்ன மீனிங் பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு வசனம் படிங்க. சங்கீதம் 77:18. உடைய குமுறலின் சத்தம் சுழல் காற்றில் முழங்கினது. ம். மின்னல்கள் உலகை பிரகாசிக்க செய்தது. பாருங்க. பூமி குலுங்கியது. மின்னல்கள் என்ன பண்ணுதுங்களா? உலகை பிரகாசி ஆங்கிலத்தில படிக்கும்போது லைட்னிங் லைட்டன் த வேர்ல்ட். மின்னல் உலகத்தில என்ன பண்ணுதுங்களா? அப்போ இந்த 2 வசனமும் 77, 18ம் சரி, இப்ப நம்ம படிச்சுட்ட 29வது அதிகாரம் 7ம் சரி, ஒரே மீனிங்க தான் அங்க குறிச்சுக்கிட்டு இருக்கும். இப்ப மின்னல், அதாவது அ இதனுடைய அர்த்தம் பார்க்கும்போது சொல்றாரு, மகாஉபத்திரவ காலம். இந்த மகாஉபத்திரவ காலத்தினுடைய அராஜகம், குழப்பம், ஸோ ரொம்ப டிப்ரஷன், மனசோர்வு மத்தியில மனுஷர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? ஜனங்கள். ஜனங்கள் மத்தியில சில சத்தியத்தின் கொள்கைகள் பற்றிய ஒரு வெளிச்சத்தை பிடிப்பாங்க. வெளிச்சத்தை பிடிப்பாங்க. அதாவது அந்த அராஜகம், குழப்பத்தின் மத்தியில என்ன பண்ணுவாங்களாம் ஜனங்கள்? சத்தியம், சத்தியம்ன்னு சொல்லும்போது ஆக்சுவலா சில உண்மைகள். இந்த உண்மைகளை பற்றிய வெளிச்சத்த அப்படியே ஃபிளாஷ் அடிச்சுட்டு போற மாரி அவங்க முன்னாடி போகும். அதாவது அவங்க மைண்டுக்குள்ள போகும். இப்ப இது சகோதரர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அருமையான விஷயம் பேசுறாரு. அதாவது ஆ என்ன சொல்றாரு பாருங்க.
பிரெஞ்சு ரெவல்யூஷன் இருந்து பார்த்தீங்களா? அத உதாரணம் சொல்றார். பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடக்கும்போது வால்டர் ரூசோ 2 பேர் இருந்தாங்க பார்த்தீங்களா? அவங்க ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா நாத்திகர்கள் இல்லைங்களா? ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் டைம்ல சில உண்மைகள பேசுனாங்க. வெளிப்படுத்தல் விசேஷத்துல படிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த ச ச பாம்பானது அது என்ன பண்ணுது? வெள்ளத்தை ஊற்றுனுச்சு. அந்த ஸ்திரீயை சபைக்கு ஆபத்த கொண்டு வரும்னு சொன்னுச்சு. ஆனா அது வெள்ளத்த பூமி விழுங்கினுச்சு. அதே விஷயம் தான் இங்க பேசுறாரு. அதாவது பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்த விஷயங்கள். அந்த போல தான் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சில உண்மைகள் மனுஷங்க மத்தியில ஃபிளாஷ் அடிச்சுட்டு போகும். சில வெளிச்சம் மாரி அடிச்சுட்டு போகும். மனுஷங்களுடைய இருதயத்துக்குள்ள, அவங்களோட மைண்டுக்குள்ள சகோதர, சகோதரர்களே. அதுதான் அங்க சொல்றாரு. அப்ப இது எத பத்திதான உண்மைகளா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, பல்வேறுபட்ட ஆளுகைகள். அது மத ரீதியான ஆளுகையா இருந்தாலும் சரி, அரசியல் ரீதியான ஆளுகையா இருந்தாலும் சரி, பல்வேறுபட்ட அரசாங்கங்கள், ஆளுகைகளில் இருக்கக்கூடிய ஊழல் சொல்றாரு. ஊழல் மற்றும் தவறுகள், உயர்வான ஸ்தானங்களில் உள்ள டிஸ்ஹானஸ்டி நேர்மையற்ற தன்மை ஜனங்களுக்கு அப்பட்டமா தெரியும். ஜனங்களுக்கு யாருமே என்ன பண்ண தேவையில்ல. வெளியரங்கமா அவங்களுக்கு தெரியும். சோ அதுதான் அந்த உண்மைகள். இப்ப பாருங்க, இப்பவே அது ஜனங்களுக்கு புரியுது இல்லைங்களா? இப்பவே ஜனங்களுக்கு புரியுது. எல்லா செக்ஷன்லயும், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் அது மத ரீதியான விஷயங்களா இருந்தாலும் சரி, அரசியல் ரீதியான விஷயங்கள் எல்லாத்திலுமே உண்மை இல்ல. ஒரு நேர்மை இல்ல அப்படிங்கிறது ஜனங்களுக்கு அது வெளிப்படுது பார்த்தீங்களா? ஆனா இது இவ்வளவு காலத்துக்கு முன்னாடி அது தெரியாது. எல்லாம் அந்த அறியாமை, இருள், மூட நம்பிக்கையுள்ள தான் இருந்துட்டாங்க. பட் இந்த டைம்ல என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, கண் சிமிட்டும் வெளிச்சம் போல, அந்த ஃபிளாஷ் போல என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷங்களுடைய எண்ணத்துக்குள்ள, மனுஷனுடைய சிந்தைக்குள்ள ஒரு வகையிலான உண்மை, சத்தியம், உண்மை சில விஷயங்கள் அது வெளிப்படும் சகோதரர்களே. இப்படி வெளிப்படும்போது என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, அது பெரிய ஒரு புரட்சிக்கு நேரா அது கொண்டு போகுது சகோதர, சகோதரி. அதுதான் கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை விளக்கும். அதாவது மனுஷங்க அராஜக சூளை, குழப்பம், மனசோர்வு மத்தியில இருக்கும்போது, சில உண்மைகள், சத்தியத்தின் சில கொள்கைகள், அது ஃபிளாஷ் மாரி அவங்க எண்ணங்களுக்குள்ள, சிந்தைகளுக்குள்ள அது அடிச்சுட்டு போகும் சகோதர, சகோதரிகளே. இந்த விஷயத்த அங்க பேசுறார். அப்போ இந்த வெளிச்சத்துல, இந்த மின்னல்கள் போல வெளிப்படக்கூடிய அந்த வெளிச்சத்துல, அது என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நெறைய உண்மைக்கு நேரா வழிநடத்தக்கூடிய விருப்பத்தை ஜனங்களுக்குள்ள உண்டாக்கும். உண்டாக்கும் சகோதர, சகோதரிகளே. தேவனுடைய வார்த்தைக்குரிய கவனத்த கொடுக்கிறதுக்கு ஜனங்கள தயார்படுத்தணும். அந்த உண்மைக்கு நேரா வழிநடத்தும் அப்படின்னு சொல்றார். அப்ப இது இப்பவே நாம பார்க்கிறோம். தற்காலத்திலே என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷங்க மத்தியில, மனுஷருக்குள்ளேயே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்லாக்கியங்கள பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய உரிமைகள பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதங்கள், சமமான உரிமைகள் பத்திய கருத்து, இதெல்லாம் பயங்கரமா எழும்பிக்கிட்டு இருக்கு. இது என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உபத்திரவத்தின் மேகத்தை, ஆழமான மேகத்தை அது படிப்படியா அப்படியே எலிவேட் பண்ணும், உயர்த்தும் அப்படின்னு அங்க சொல்றார். இந்த விஷயத்த தான் இந்த வசனத்துல நம்ம படிக்கிறோம். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை அங்க பிளக்கும் அப்படின்னு சொல்றார். சகோதரர் சொல்லும்போது தொடர்ந்து என்ன சொல்றார்ன்னா, இந்த மகோத்தர காலத்துல இந்த சத்தியம் மற்றும் நீதியின் கண் சிமிட்டும் வெளிச்சங்கள் அது குறுக்கும் நெருக்குமா கடந்து போகும். ஃபிளாஷ் மாரி அடிச்சுட்டு போகும்போது, அப்படி உலகத்துல மனுக்குலத்தின் மத்தியில அடிக்கும்போது, ஒட்டுமொத்த உலகமும் என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, நடுங்கும் அப்படின்னு சொல்றார். மின்னல் அடிக்கும்போது எப்படி ஒரு பயம் வரும் பார்த்தீங்களா? அந்த மாரி ஒரு பயம், நடுக்கம் அங்க உண்டாகும்போது, அது தொடர்ந்து அது ஒரு மாரிக்காலமா அங்க இருக்கும். கர்த்தர் சொல்றார் பார்த்தீங்களா? மாரிக்காலத்த பத்தி. வசனம் நீங்க படிங்க. மத்தேயு 24வது அதிகாரம் 20, 21. ஏனெனில் நீங்கள் ஓடிப்போவது மாரிக்காலத்திலாவது, ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமா. மாரிக்காலத்துல சம்பியாதபடி இருங்கன்னு சொல்லு. ஏன்னா அது ஒரு எதுவுமே வேலை செய்ய முடியாத ஒரு பீரியடா அங்க இருக்கு. அப்போ இந்த சூழ்நிலை என்ன நடக்கும்ன்னு பார்த்தீங்கன்னா, இது இறுதியில இந்த ஃபிளாஷஸ் இந்த மின்னல் போல அடிக்கக்கூடிய சத்தியங்கள், சில உண்மைகள், அது என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலா எல்லா அரசாங்கங்களையும், எல்லா அமைப்புகளையும், எல்லா இன்ஸ்டிடியூஷனையும் தூக்கி எறியறதுக்கு ஜனங்கள என்ன பண்ணும்னா, இது கொண்டு போகும் அப்படின்னு அப்போ சொல்றாரு என்னன்னா, சரி இதெல்லாம் நம்ம அறிஞ்சுக்கிறோம் பாருங்க. அததான் சொல்றார். 1 வசனத்திலே பார்க்கிறோம். மகா உபத்திரவத்தின் விஷயத்தை பார்க்கிற
தேவனுடைய பிள்ளைகள், அறியிற பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னா, தேவனுக்கே மகிமையை, கனத்தை செலுத்துறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுலலாம் நம்முடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொல்றாரு எபிரேயர் 4:1 படிங்க. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்குண்டாயிருக்க, ம். உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க. அப்ப இங்க சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த நியாய தீர்ப்புகள் நெருங்கி வரும்போது, இந்த கடின காலகட்டத்துக்கு முன்னாடி, இந்த யுகத்தின் முடிவில இருக்கக்கூடிய திருச்சபை, இதெல்லாம் அறியும்போது உலகத்தின் போக்குக்கு உலகத்தின் போக்குக்கு, உலகத்தின் நடக்கைக்கு ஆப்போசிட்டா நம்முடைய அ அ அவர் கோர்ஸ் ஆஃப் கண்டக்ட் நம்முடைய வாழ்க்கையின் முறைகள் அங்க இருக்கணும் சகோதர, சகோதரிகளே. ஸோ உலகத்தார் போல நம்ம என்ன பண்ண முடியாது. ஏன்னா இது சீக்கிரம் சம்பவிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும்போது, நாம என்னன்னா, உலகம் ஒரு டைரக்ஷன்ல போணுச்சுன்னா, நாம வேற ஒரு டைரக்ஷன்ல நம்ம டிராவல் பண்ண கடந்து போக வேண்டியிருக்கு. நம்முடைய வாழ்க்கை முறைகள் சகோதர, சகோதரி. அப்போ எந்தவித ஜனக்கூட்டத்தோட ஆரவாரத்துல நம்ம ஈடுபடாம, உரிமை போராட்டத்துல பங்கெடுக்காம, நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலும் உறுதிப்படுத்திக் கொள்ற வகையில, நம்ம ரொம்ப எச்சரிக்கையோட விழித்திருந்து நம்ம செயல்படணும். சகோதர, சகோதரி. இதுதான் அங்க சொல்றார். நெக்ஸ்ட் இந்த சங்கீதத்துல பார்த்தீங்கன்னா, பாருங்க காரிருள், இடி, மின்னல் இதெல்லாம் அந்த அடையாளப்படுத்துது. எத அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில நியாயப்பிரமாண உடன்படிக்கை ஏற்படுத்தினார் பார்த்தீங்களா? அந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கை ஏற்படுத்தும்போது, அந்த சூழல் எப்படி இருந்துச்சு? இல்லைங்களா? இந்த இடி, மின்னல் எல்லாம் இருந்தது பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் என்னன்னா, அதுதான் சகோதரர் சொல்றாரு. ஸோ என்ன சொல்றாருன்னா, இது நமக்கு ஞாபகப்படுத்துது என்னன்னா, இதே வகையில இந்த மகா உபத்திரவமான அடையாளமான இடி, புயல், மின்னல் இது இந்த டைம்ல நியூ கவர்னன்ட் வில் பி இனாகிரேட்டட். புதிய உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்படக்கூடிய நேரமா அது இருக்கும். இந்த சூழல் சகோதர சகோதரி. ஏன்னா பழைய நியாயப்பிரமாண உடன்படிக்கை ஏற்படுத்தும்போது அதுதான் இருந்துச்சு லிட்ரலா. இல்லைங்களா? அதே போல தான் புது உடன்படிக்கை ஏற்படுத்தப்படும்போது, இப்படிதான் இந்த நிலைகள் அங்க இருந்துகிட்டு இருக்கும் சகோதர, சகோதரிகளே. சரி இப்ப 6வது இடி முழக்கத்த பத்தி படிக்கலாம். வசனம் படிங்க. சங்கீதம் 29:8. கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். ஆ. கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். பாருங்க இப்போ 6வது கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். எந்த வனாந்தரத்த அதிர பண்ணும்? காதேஸ் வனாந்தரத்தை. காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும்னு சொல்றார். இது அ இந்த காதேஸ் வனாந்தரங்கிறது எத குறிச்சுக்கிட்டு இருக்கு? அப்படின்னு பார்க்கும்போது, அத பார்க்கறதுக்கு முன்னாடி பாருங்க, நம்முடைய பாஸ்டர் ரசல் 4த் வால்யூம்ல ஆ 3 வேறுபட்ட வெவ்வேறு வகுப்பார் மேல வரப்போகிற ஆம் அந்த உபத்திரவம் மற்றும் உபத்திரவப்பட்ட துன்பத்த பத்திய ஒரு பாயிண்ட் குடுக்கிறார். என்ன சொல்றார்ன்னா, முதல்ல கிறிஸ்தவ மண்டலத்தின் மேல வரப்போது மிகப்பெரிய ஒரு உபத்திரவம், நியாயத்தீர்ப்பு. அடுத்து பொதுவான மனுக்குலம் தேசத்தின் மேல. நெக்ஸ்ட் சொல்றாரு 3வதா யாக்கோபு. யாக்கோபின் இக்கட்டு காலம் படிக்கிறோம் பார்த்தீங்களா? யாக்கோபின் எரேமியா 30:7 படிக்கிறோம். ஸோ அ அங்க வர அது மேல வரக்கூடிய ஒரு உபத்திரவத்தின் நிலையை அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இந்த சங்கீதத்துல நம்ம பார்த்துட்டோம். அந்த கிறிஸ்தவ மண்டலம் சொல்லும்போது கேதுரு மரங்கள், அதுக்கடுத்து அந்த லீபனோன், சீரியோன உடைக்கிற விஷயங்கள். அது கிறிஸ்தவ மண்டலத்தின் மேல வர்றத நம்ம இந்த சங்கீதத்துல படிச்சுட்டோம். அதுக்கு அடுத்து மற்ற மனுக்குலத்தின் மேல வர்றது தான் திரளான தண்ணீர்கள் மேல் அங்க கர்த்தருடைய சத்தம் ஒலிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்ப 3வது சொல்றாரு காதேஸ் வனாந்தரம். இந்த காதேஸ் வனாந்தரம் அப்ப 3வது எதோட சம்பந்தப்பட்டதா இருக்குன்னா, யாக்கோபினுடைய இக்கட்டு. யாக்கோபுடைய இக்கட்டு சகோதர சகோதரி. அப்போ இந்த காதேஸ் அப்படிங்கிறது இது இஸ்ரேலோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சகோதர சகோதரி. அப்போ கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை என்ன பண்ணுங்களாம்? அதிர பண்ணும் அப்படின்னு சொல்றார். பாருங்க காதேஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் குடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 6946 சாங்ல என்ன குடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹோலி அப்படிங்கிற வேர்ட் குடுக்குறாங்க. ஹோலி, சாங்சுவரி அப்படிங்கிற மீனிங்லாம் குடுக்குறாங்க. இந்த ஹோலி பரிசுத்தம். இந்த ஹோலிலாம் எதோட சம்மந்தப்பட்டதுன்னா, இஸ்ரேல். சரிங்களா? இஸ்ரேலோட சம்மந்தப்பட்டதா இருக்கு சகோதர, சகோதரிகளே. இப்ப
இந்த காதேஸ் அப்படிங்கிற அந்த இடத்த பத்தி சொல்லும்போது, சகோதரர் ஹிஸ்டாரிக்கலா சில வார்த்தை சொல்றாங்க. என்னன்னா, இந்த இடத்துக்கு இன்னொரு பேர் இருந்துச்சுங்களாம். அது என்னன்னா, நியாய தீர்ப்பின் நீரூற்று அப்படின்னு சொல்றாங்க. நியாய தீர்ப்பின் நீரூற்று அப்படிங்கிற வார்த்தை குடுக்குறார். அப்ப இந்த வார்த்தை கூட ரொம்ப பொருத்தமா இருக்கு. என்னன்னா, யாக்கோபுடைய அ இக்கட்டு காலத்துடைய உச்சக்கட்டம், அது வந்து அ அந்த பாகம் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜ்யம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்க இருக்கு. இஸ்ரேல மையப்படுத்தி இருக்கக்கூடிய கடைசி ஜட்ஜ்மென்ட். கடைசி நியாய தீர்ப்பின் வேலை. அது இஸ்ரேல மையப்படுத்தி அங்க இருக்கு சகோதர சகோதரர்களே. அப்போ அங்க யாக்கோபின் இக்கட்டு அதுதான் அந்த கடைசி. அதுதான் இங்க காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. அற்புதனோட எண்ட் எங்க? அங்க தானே போய் முடிய போகுது. அப்ப அங்க போம்போது என்னன்னா, அதிர பண்ணுங்களாம். காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணும். அதிர பண்ணுன்னு சொல்லும்போது, இப்போ வேகமா சுழன்று அடித்தல் அப்படின்னு சகோதரர் குடுக்குறாங்க. அத ஒரு பெரிய மாபெரும் புயல் சூறாவளி, அது நெருங்கி வேகமா சுழன்று அடிக்கும்போது எவ்வளவு பெரிய ஒரு அ பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த மாரி அந்த கடைசி வே அ எ இடி அங்க இருக்கும். இஸ்ரேலை நோக்கி சகோதர சகோதரர். இத பத்தி தீர்க்கதரிசி எரேமியா சொல்லிட்டு இருக்காரு பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசி ஒரு சூறாவளிய பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது யாக்கோபு இக்கட்டு காலத்தை பத்தி பேசக்கூடிய வசன பகுதி. எரேமியா 30வது அதிகாரம் 23, 24 படிங்க. இதோ கோராவாரி காற்றாகிய கர்த்தருடைய பெருங்காற்று உக்கிரமாய் எழும்பி அடித்து ம். துன்மார்க்கருடைய தலையின் மேல் மோதும். கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் ம். அவருடைய உக்கிர கோபம் தணியாது. கடைசி நாட்களில் அதை உணர்ந்து கொள்வீர்கள். ஆமா. அ மேல உள்ள வார்த்தையில சொல்றாரு பார்த்தீங்களா? இன்னொரு வசனம் கூட நீங்க படிக்கலாம். எரேமியா 25, 32. இதோ ஜாதி ஜாதிக்கு தீமை பரம்பும். தீ பூமியின் எல்லைகளிலிருந்து மகா பூசல் எழும்பும். ம். பூமியின் எல்லைகளிலிருந்து மகா பூசல். பூசல்ல புயல். மகா பெரிய புயல். அது எழும்பும் அப்படின்னு அங்க சொல்றார். இது எங்கன்னா, அந்த கடைசியா யாக்கோபின் இக்கட்டு வேளையில சகோதர சகோதரி. அதுதான் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். சரி இப்போ ஃபைனலா அடுத்து 7வது இடி முழக்கம். அது எப்படிப்பட்ட ஒரு இம்பாக்ட்ட ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் 9 படிங்க. கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து ம். காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார். அப்ப ஃபைனலா கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்யும். அப்போ பாருங்க, கடுமையான இடியோடு கூடிய புயல் எல்லாம் வரும்போது, கண்டிப்பா அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயப்படும். பயந்து அப்படியே அ ஒதுங்கும் இல்லைங்களா? இந்த வசனத்தில படிக்கும்போது, "தி வாய்ஸ் ஆஃப் த லார்ட் காசஸ் டீர் டூ கிவ் பெர்த்." பெண்மான்களை ஈனும்படி செய்து. ஈனும்படின்னு செய்யும்போது, ஒரு புது ஜீவன் உண்டாகுது. இந்த சூழல்ல பார்த்தீங்களா? இந்த ஒரு சூழல்ல ஒரு புது ஜீவன் உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். இது எத குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ ஆர்டர். ஒரு புதிய ஒழுங்கு அங்க பிறக்குது. சகோதர சகோதரி. அப்போ இஸ்ரேல் இஸ்ரேல தொடர்ந்து என்ன நடக்கும்? யாக்கோபுடைய இக்கட்டு முடியுது. அது தொடர்ந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய ஒழுங்கு பிறக்குது. அதுதான் பெண்மான்களை ஈனும்படி செய்யுது. ஒரு புது ஜீவன், ஒரு புது உடன்படிக்கை வழிவகுக்கக்கூடிய கடைசி இடி முழக்கமா அது இருக்கும் சகோதரர்களே. அப்போ ஒரு ஜீவனுடைய புது பிறப்போட சேர்ந்து இது நடக்குது. சொல்றாரு பாருங்க 7வது இடி ஆ 2 விஷயத்த பேசுறாரு. 1 ஆ பெண் மான்களை ஈனும்படி செய்து, நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணுதுங்களாம்? காடுகளை வெளியாக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த கடைசி அந்த அந்த இடி முழக்கம், அதனுடைய பாதிப்பு ஒண்ணு ஒரு புது ஆர்டர் கொண்டு வருது. அதேபோல காடுகள் எல்லாம் வெளியாக்குது அப்படின்னு அங்க சொல்றார். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காடுகள்லாம் மரங்கள் இல்லைங்களா? அது எல்லாமே ம் அ அதாவது அ பாருங்க இப்ப புயல் வந்துட்டுனா சொல்றாரு, மரங்கள்லேருந்து இலைகள், கிளைகள் எல்லாம் முறிஞ்சு, அ மரங்களே வேரோடு என்னன்னா பிடுங்கி போடப்படுற நிலை ஆயிருது. அப்ப என்ன சொல்றாரு, கிட்டத்தட்ட மரங்களுடைய மரணத்தை அடையாளப்படுத்துது. மரங்களுடைய மரணம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்னன்னா,
மரங்கள் இந்த இடத்துல தேசங்களை அடையாளப்படுத்துது. தேசங்களை அடையாளப்படுத்தும். ஏன்னா கர்த்தர் இயேசு சொல்லிட்டாரு பார்த்தீங்களா? அத்தி மரங்களையும் பாருங்க, மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கன்னு சொல்றாரு பார்த்தீங்களா? அப்ப இது என்ன அப்படின்னா, மகா உபத்திரவ காலத்தினுடைய உச்சகட்டமான யாக்கோபின் இக்கட்டு, அதனுடைய முடிவுல புதிய ஒரு ஒழுங்கு, புதிய ராஜ்யத்தின் புதிய ஒழுங்கு பிறக்கப் போகுது. அது பிறக்கிறதுக்கு ஏற்ற வகையில தேசங்களின் மீதான அழிவு சம்பவிக்கும். அப்ப மற்ற தேசங்கள் மீதான அழிவு இப்படி சம்பவிக்கும். அப்படின்னு காடுகளை பெருமையாக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த நியூ ஆர்டர் அது பிறக்கிறதுக்கு ஏற்ற வகையில, அந்த புது ஆ ஒரு ஜீவன் உண்டாகுறதுக்கு ஏற்ற வகையில, மீதி தேசங்கள் மீதான அழிவு அது சம்பவிக்கும் அப்படின்னு அங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இதுதான் இந்த வசனத்தினுடைய விஷயங்களா நம்ம கவனிக்கிறோம் சகோதர சகோதரி. இப்ப கடைசி அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை படிங்க. அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் ம். அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். இதுக்கு பின்னாடி அந்த நியூ ஆர்டர் ஓப்பன் ஆகும்போது, இப்ப புயல் ஓஞ்சிருச்சு. அதாவது மகா உபத்திரவ காலம் என்ன ஆயிட்டுங்க? முடிஞ்சிருச்சு. இப்ப வசனத்துல படிக்கும்போது, அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பேசுகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். என்னன்னா, இது எல்லாம் முடிஞ்ச பிறகு விசிபிள் கிங்டம். அது ஆரம்பிக்கும்போது, உண்டாக்கப்பட்ட எல்லா சிருஷ்டிகள் மேலயும் தேவனுடைய ஆளுகை, அரசாட்சி அது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த பாயிண்ட் அங்க குறிக்கும். விரிப்பு நம்பர் 1283ல சகோதரர் இந்த பாயிண்ட்ட அங்க குடுக்கிறார் சகோதர, சகோதரி. கடைசியா வசனம் பகுதி 10, 11 நீங்க படிக்கலாம். சங்கீதம் 29ல 10, 11. கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். ம். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். பாருங்க இப்ப 10வது வசனத்துல படிக்கிறோம். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாகவே ஆ என்னன்னா, கண்ணுக்கு தெரிகிற அரசாட்சி. ஜலப்பிரவாகத்தின் மேல் அவர் என்ன பண்றாரு? ஆ இருக்கிறார்ன்னா, அவருடைய ஆளுகை இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட்டுகிட்டு இருக்கு. ஜனங்கள் மேல அவருடைய ஆளுகை அங்க போகுது. அவர் என்றென்றைக்கும் ராஜாகவே இருப்பார். அப்படின்னு அங்க பார்க்கிறோம். இந்த பகுதி நம்ம பார்க்கும்போது, புதிய வானங்கள், புதிய பூமியினுடைய ஆ ஏற்பாடுகள். இதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரம் 19வது வசனத்த நம்ம படிச்சுட்டோம். படிங்க அந்த வசனத்த. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:19. ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும், முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும், ம். போதும். அப்போ தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து அந்த மறுசீரமைப்பு காலங்கள், புத்துணர்ச்சி காலங்கள் அங்க வருது சகோதர, சகோதரி. இந்த டைம்ல. அதுதான் ஆகாய் 2:7ல கூட நம்ம படிக்கிறோம். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டது வரும் சகோதரர். அப்ப இந்த சங்கீதத்த முடிக்கும்போது பாருங்க, இப்போ ஆரம்பிக்கும்போது எப்படி ஆரம்பிக்கிறாரு தாவீது ராஜான்னு சொல்லும்போது, அங்க பிதாவாகிய தேவன அவருடைய மகிமையை பற்றி அ தேவபுத்திரர்கள், திருச்சபை அவங்க மகிமையை போற்றுதல் செய்யறதோட ஆரம்பிக்கிறார். சரிங்களா? அப்படியே ஆரம்பிக்கிறார். அவருடைய கடைசியா முடிக்கும்போது எப்படி முடிக்கிறார்ன்னா, அவருடைய மகிமையை ஒட்டுமொத்த மனுக்குலமும் என்ன பண்ணுவாங்க? கனப்படுத்துவாங்க. தொழுது கொள்றதோட அங்க இந்த சங்கீதத்த அங்க முடிக்கிறார். அப்போ சகோதர, சகோதரிகளே 11வது வசனத்த கூட நீங்க படிக்கலாம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். ம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதி. ஆமா. கர்த்தர் தமது ஜனம் சொல்லும்போது மனு ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கு என்ன கொடுக்க போறாரு? பலன், தமது ஜனத்துக்கு சமாதானம். அப்போ அமைதியற்ற நிலையில இருந்த மனுக்குலம் எந்த ஒரு நிலைக்கு போயிருவாங்க? ஒரு சமாதானமான நிலைக்கு அங்க போயிரும். அப்ப இந்த சங்கீதம் பாருங்க, அப்படியே எப்படி கொண்டு போறார் பாருங்க. அந்த மகாபுத்திரத்துல சுவிசேஷ திருச்சபையின் அவங்க இருக்கிறாங்க. அப்படியே கொண்டு போறாங்க. கடைசியில முடிக்கிறாரு. சமாதானமான ஒரு நீதியின் ஆள்கை இந்த மனுக்குலத்து மத்தியில போகும்போது, கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாகவே இருந்து ஜனங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு பாயிண்ட்க்கு கொண்டு போய் சேர்க்கிறத நம்ம பார்க்கிறோம் சகோதர, சகோதரி. அப்போ கர்த்தருடைய சத்தம் முதல்ல ஒலித்தப்போ,
இடி முழக்கம் அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். முடிவில அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய ஜனங்களை ஆசீர்வதி அப்படின்னா என்னன்னா, அவருடைய உயிர்ப்பிக்கும் வார்த்தைகள் அவருடைய உயிர்ப்பிக்கும் வார்த்தைகள் மூலமா, இந்த மகா உபத்திரவ காலத்தினுடைய வடுக்கள், அந்த வடுக்கள், வேதனைகள், துயரங்கள் அதெல்லாம் என்னாகும்? அப்படியே மறைஞ்சு மறைஞ்சு வெளியேறும் சகோதரர்களே. சமாதானத்தின் ஆளுகை அங்க போகும்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ பாடத்தோட முடிவுக்கு வரும்போது, பாருங்க இதில நம்ம இந்த விஷயங்கள நம்ம இன்னைக்கு மெடிடேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நமக்கு ஒரு வசனத்த நீங்க வாசிக்கலாம். லூக்கா புஸ்தகம் 21வது அதிகாரம் 28வது வசனம் படிங்க. இவைகள் சம்பவிக்கத் தொடங்கும்போது பாருங்க இவைகள் சம்பவிக்க தொடங்கும்போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் ஆ, நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். ஆமா. பாருங்க இவைகள் சம்பவிக்க தொடங்கும்போது, உங்கள் மீட்பு எப்படி இருக்குங்க? சமீபமா இருக்கிறதுனால, நீங்க உங்கள் தலையை உயர்த்தி நடவுங்கள். அப்போ இந்த சங்கீதத்தில சொல்லப்பட்ட நிகழ்வுகளா என்ன ஆக போகுதுங்க? சம்பவிக்க தொடங்கும். இல்லைங்களா? அந்த பகுதியில நம்ம இது தொடங்கும்போது உங்க மீட்பு சமீபமா இருக்கு. அப்படின்னு சொல்லும்போது, பாருங்க இது எவ்வளவோ சமீபமா இருக்கு. எவ்வளவோ சீக்கிரமா இருக்கு. அப்படின்னு கர்த்தர் என்ன பண்ணல? சொல்லல. இல்லைங்களா? சொல்லல. ஆனா, பாருங்க அதுதான் சொல்றாரு. கர்த்தர் சொல்லல. நாமும் சொல்றதுக்கு முயற்சிக்க மாட்டோம். அப்படின்னு சொல்றார். யாரு? நம்முடைய பாஸ்டர் ரசல். ரீப்ரிண்ட் நம்பர் 55, 63ல ரீப்ரிண்ட் 55, 63ல சொல்றாரு. எவ்வளவு சமீபம், எவ்வளவு சீக்கிரம் அப்படின்னு கர்த்தர் சொல்லல. நாமும் அது சொல்றதுக்கு முயற்சிக்க மாட்டோம். அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ரொம்ப தொலைவில இல்ல. அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப தூரம்னு அப்படி இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு, எனவே இன்றைக்கே, இன்றைய தினமே திரைக்கு இப்புறமாக இருக்கக்கூடிய கடைசி நாளா இருக்கிறது போல, கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் ஜீவிக்கணும். அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு, இன்றைக்கு இன்றைய தினமே திரைக்கு இப்புறமா, இந்த மாம்சத்துல இருக்கக்கூடிய கடைசி நாளா இருக்கிறது போல, கர்த்தருடைய ஜனங்கள் என்ன பண்ணுங்க? அவ்வளவு உஷாரா இல்லைங்களா? அவ்வளவு ஜாக்கிரதையா கர்த்தருடைய எல்லாரும் ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு இரவோ, நாளைக்கோ, இல்ல திரைக்கு அல்லது நாளைக்கோ, திரைக்கு அப்பால் மகிமை நிறைந்த காரியங்களுக்குள்ள நம்மள கூட்டிட்டு போகும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நாம ஜீவிச்சுட்டோம் அப்படின்னா, அது ஒரு நல்ல அனுபவமா இருக்கும். நல்ல அனுபவமா இருந்து, நிச்சயம் ஆசீர்வாதங்களையும், முதிர்ந்த குணலட்சணங்களையும் நமக்குள்ள கொண்டு வரும் ன்னு சொல்றார். அப்ப இன்னைக்கு லாஸ்ட். இல்ல நாளைக்கு நம்மள மகிமைக்கு கொண்டு போயிரும் அப்படிங்கிற ஒரு தாட்டோட நம்ம அவ்வளோ கேர்ஃபுல்லா வாழ்ந்துட்டோம்னா, ஸோ நெறைய மோர் பிளெஸ்ஸிங் அதிகமான ஆசீர்வாதங்களையும், முதிர்ந்த குணலட்சணங்களையும் நமக்குள்ள கொண்டு வரும் அப்படின்னு சகோதரர் சொல்றார். ஸோ இந்த பாயிண்ட் கூட நமக்கு பிரயோஜனமா இருக்குன்னு நம்ம விசுவாசிக்கிறோம் சகோதர சகோதரி. அப்ப இன்னைக்கு கர்த்தரின் சத்தம்ங்கிற தலைப்புல இந்த ஒரு பகுதியை நாம இன்னைக்கு தியானிச்சுட்டோம். ஸோ சகோதர சகோதரி தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆஸ்வதிப்பாராக. வாய்ப்பு கொடுத்த அருமையான சபையார் அனைவருக்கும் நம்முடைய அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.